வணக்கம் டார்மிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லேட்டு தான், அதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த பர்த்டே ஒன் ஷாட்டும் லேட்டு தான், அதுக்கு இன்னொருத்தங்க மன்னிச்சிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த பர்த்டே ஒன் ஷாட் எங்களுக்கு ஃபஸ்ட்டே பர்த்டே வந்துடுச்சு, ஆனால் நான் லேட்டராக தான் போடுறேன், அதுக்கு மன்னிச்சிடு சரியா? சரி ஓகே, உங்களுக்காக இந்த ஒன் ஷாட் தாடா, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வியோட ஒன் ஷாட் காஷ்மீரி டு கன்னியாகுமரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ட்ரெயின் தான் காட்டுறாங்க. அங்கே ஸ்டேஷனில் நிறைய பேரண்ட்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாங்க, சென்ட் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. பார்த்து போயிட்டு வாடி, இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே கிடையாது, எல்லாத்துட்டையும் பார்த்து பழகு, சூதானமாக நடந்துக்கும் சரியா? சரிம்மே. அச்சா பாய். பாய் மோளே, பார்த்து போகணும். சரி அச்சா, உங்கள் அட்வைஸெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் போயிட்டுறேன், பாய். இப்போ உங்கள் அம்மா தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, உங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். சரி விடு, போயிட்டு நல்லபடியாக வந்துடுவா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா காலேஜ், உங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்காக காஷ்மீருக்கு போகிறீங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க சீன். இப்போ நீங்களும் போய் சீட்டில் உட்காந்துட்டு பாய் சொல்லிகிட்ருக்கீங்க. மொழி ஜாக்கிரதையாக இரு மொழி, ஏதாவதுனா கால் பண்ண மொழி. சரிம்மே, நான் கால் பண்ணுறேன், நீங்கள் பூங்க. அதெல்லாம் முடியாது, ட்ரெயின் கிளம்பிட்டா, அப்போ நான் போகிறேன். சரி மொழி. அச்சா பார்த்துருக்கணும் சரியா? சரி அச்சா, இதெல்லாம் கால் பண்ணு. அச்சா அம்மை பறையணும், நீயும் பறையும். சரி, நான் சொல்ல மாட்டேன். அப்படி ட்ரெயினும் கிளம்புது. பாய் பாய் அம்மே, பாய் அச்சா, பாய் பாய் மொழி. பாய் மொழி, பத்திரமா போயிட்டு வா. ஐயோ அச்சா, அழுகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன், பாய். நீங்களும் அப்படி சீட்டில் ஒரு வழியா பா. ஸோ அப்படியே உட்காடுறீங்க. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரெயின் ட்ராவல் போய்கிட்டே இருக்குது அமைதியாக. அப்படியே அந்த ஜன்னல் வழியாக என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் பசிக்க ஆரம்பிக்குது. உங்கள் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி ப்ளஸ் தொக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ரப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறீங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காண்ட்ருக்கோம், புக்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம். பசிக்கும் போல் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கோம். நீங்களும் அதை தடவினதை எடுத்து இப்படி கொடுக்குறீங்க. இல்லை வேணாம். இல்லை சாப்பிடுங்க, என்கிட்ட இருக்குது. இல்லை வேணாம், சாப்பிடுங்கன்றல. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. உங்களை பார்த்தா கன்னியாகுமரிலேருந்து வர மாதிரி தெரியல. நீங்கள் எந்த ஊர்? நான் காஷ்மீர். காஷ்மீரா? அப்போது நானும் காஷ்மீர் தான் போகிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டா? நான் ஸ்டூடெண்ட் தான். சூப்பர், போங்க. அப்போது இந்த காலேஜ் தானே நீங்கள்? இல்லை, டக்குன்னு உனக்கு புஷ்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைன்ட்டி அப்படின்ற மாதிரி. அப்படியா? சரி பரவாயில்ல. ஆனால் காஷ்மீர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டை நான் பிடிச்சதில்ல, அது போதும். ஏதாவது ஒரு விஷயம்னா உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சிக்காமல். அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் அந்த ஐரா, அந்த பொண்ணு பேர் ஐரா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசிட்டு இப்போ திரும்புறீங்க பாருங்க, பார்த்தா ஒரு பையன் உங்களே பார்த்துட்ருக்குறான். இவன் இப்படி பார்க்குறான். ஆமாம். என்னாச்சு? இல்லை, ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தானே? இல்லையே. இல்லை, நான் கேட்குறேன். ஆமாம். இல்லை, கொஞ்சம் சைடில் பாரேன், என்னை யாரும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதா உனக்கும்? இரு. இப்போ அப்படியே பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு இப்படி திருப்புறீங்க கழுத்தை. என்னாச்சு? உடனே பார்க்காத, கண்டுபிடிச்சிருவான்ல, அப்புறம் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். நீ தெரியாத மாதிரி பாரு. தெரியாத மாதிரினா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் லைட்டாக பார்ப்பான். பார்த்தா அவன் இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கிறான். முன்னாடி உன்னையே பார்த்துட்ருக்குறான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் எந்த ஊருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தா காஷ்மீர் மாதிரி தான் இருக்குது. காஷ்மீரா? ஆமாம், உங்கள் நாட்டில் எல்லாருமே இப்படி தானா? ஏய், அவன் ஒரு தம்பி இருக்குனாலே எங்கள் நாட்டில் இங்கே எல்லாத்தையும் எப்படி சொல்லுவியா? இல்லை சாரி. இப்போ என்ன பண்ணுறது? அவாய்ட் பண்ண வேண்டியதான்.
அப்போ நான் அங்கே போட்டா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப மாதிரி இருக்குது, சரி போ அப்படின்ற மாதிரி அப்படி துரத்தி விட்டுறேன். நீங்களும் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து இப்போ தானே நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த காஷ்மீர் காய் வந்து அப்படி இப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டீங்க, அப்படியே விட்டுட்டீங்க ஃப்ரீயாக, சரி கண்டுக்க வேணாம் அப்படின்னு. ஒரு செகண்டில் உங்ககிட்ட வந்துட்டு சார்ஜர் போட்டுக்கிட்டா அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அவன் பக்கம் இருக்கிற அடாப்டர் வந்து வேலை செய்யலையாமா, அதனால இங்கே போட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ புரியாத பாஷையில் பேசுகிறான். உங்களுக்கு புரியுது, என்னடி பண்ணுறது, வாங்கி போட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி, கொடுங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவளும் வாங்கி போட்டுடுறா. ஸோ இப்போ போட்டக்கப்புறம் அவனை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறான். அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அவர் மாதிரி சிரிச்சு சரி விட்ரி, ஜாஜா தானே போட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுறாங்க. இப்போ அடிக்கடி அந்த ஃபோன்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா கால் வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்க, பார்த்துட்டு விட்டுடுறீங்க சரின்னு. மறுபடியும் கால் வருது. கொஞ்ச நேரம் கழித்து சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க அந்த பையனை. அந்த பையனும் வந்துட்டு ஓ ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனு மாதிரி உங்களே தான் பார்த்துக்கிட்டே தான் அந்த ஃபோனை பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ அந்த ஃபோன் எடுத்து பேச கூட இல்லை, கட் பண்ணிட்டு போயிடுறான். இதை நான் கூப்பிடாமலே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுடுறீங்க. இப்போ மறுபடியும் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை தடுக்கிறாங்க, இல்லைம்மா கூப்பிடாதீங்கன்னு. அப்படியே பார்க்குறீங்க ஏன் என்னாச்சுன்னு. அந்த ஒரு பையனோட ஃபோனை வாங்கி தான் கூப்பிட்டுட்ருக்குறான், நீ எதுவும் கூப்பிடாதீங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே தள்ளி அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா இந்த பாத்ரூம் கிட்ட கதவு இருக்குல்ல, ஸோ அந்த கதவு கிட்ட தான் நின்றுட்டு அப்படி கூப்பிட்டுட்ருக்கான். ஐயோ இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி மண்டையை சுரிஞ்சிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஐராவும் பார்க்குறா. வயன் அவனுக்கு ரூட்டு விட்றான் போல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீ வேறு சும்மா ரெடி அப்படின்ற மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் மறுபடியும் வரான். பார்த்துட்டு ஸ்னாப்சாட்லேருந்து ஏதோ கால் வருது, பிரியான்னு. ப்ரோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அவனுக்கு ஷாக் ஆகிடுது. டக்குன்னு வந்துட்டு அந்த பிரியா காலை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறான். வச்சிருக்கிறது ஒன்று பார்க்குறது பாரு எப்படின்னு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. எங்கள் ஐராவை சிரிக்கிறா. இப்போ வந்து அவனும் போயிட்டு மறுபடியும் சார்ஜர் எடுக்கிறதுக்காக வரான் பாருங்கள். நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்துடுவான் பாருங்கள். உங்களுக்கு பக்குன்னு ஆயிரும். ஒரு மாதிரி இப்படி ஏதோ வந்துடுவான் க்ளோஸ்அப்பில். நீங்கள் ஃபேஸ் இப்படி வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு இப்படி ஹைட் பண்ணுற மாதிரி வந்துடுவான். உங்களுக்குன்னா ஷாக்கு, ஐராக்கெலாம் அதுக்கு மேலே ஷாக்கு. ஹலோ ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தட்டுவா. டக்குன்னு அவன் சார்ஜர் அப்படின்ற மாதிரி இப்படி காட்டுவான். இவன் ஒருத்தடே கூட்டிகிட்டு போங்கடா, அதான் பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. அவனும் அப்படியே சிரிச்சிட்டே போவான். உங்களுக்கு அப்படியே பல்ல உடைக்கணும் போலே கோவம் வருது. பார்க்க நல்லா தான் இருக்கிறான், ஆனால் பண்ணுற சேகம் இருக்குது. ஏதோ இப்போ ஒரு ஸ்டேஷனை நிப்பாட்டுறாங்க. நீங்களும் இப்போ தான் சரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஐராவும் இரு நான் சாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. சரி ஓகேன்னு நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் போது அந்த பையா, அதான் அந்த காஷ்மீரி காய், அப்படியே வந்து இந்த பப்ஸு கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் டோர்கிட்ட நின்றுட்டு. நீங்களும் அப்படியே கண்டுக்க மாட்டீங்க. இப்போது அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைட்டாக அவனை பார்ப்பீங்க பாருங்க. டக்குன்னு எப்படா பாப்பா அப்படின்ற மாதிரி பப்ஸு வேணுமா அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுவான். நீங்களும் அப்படி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்துட்டு என்னையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி கையில் நோ 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 அப்படின்னு பண்ணுவீங்க. அவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிச்சுப்பான். பல்பாயிரம் அவனுக்கு. அவள் சாய் வாங்கிட்டு இப்படி கொடுக்கும்போது நீங்களும் வேறு இப்படி கேட்குறாட்டி நீங்கள் சொல்லும் போது அவனு பார்த்து சிரிச்சுட்டு சரி விடு இங்கே கொஞ்சம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எசகப்சன்ஸ் எல்லாம் நடக்கும், ஆனால் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவாள். கொஞ்சம் நிறைய அவளும் பழகிருக்கா போல். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அது கண்டுக்காமல் நீங்களும் விட்டுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா இப்போ நான் இந்த பர்த்டேக்கு போடுற ஒன் ஷாட் அவங்களுக்கும் எனக்கும் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் இதை நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த இன்சிடெண்ட்டை மட்டும். ஸோ எங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது, அதனால கொஞ்சம் ரெம்பர் படுத்துறதுக்காக இந்த இதை போட்டிருக்கேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே நம்ம ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது ஏதோ சத்தம் கேட்கும். என்னடா சத்தம்னு இப்படி பார்த்தா ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு காஷ்மீர் காய் வந்து எந்த சீட்டு பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இது ஏன் சீட்டு இவங்க உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குதேன்னு கொஞ்சம் சைடில் பார்த்தா குரங்கு மாதிரி ஒருத்தன்
வடக்க பையன் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்களுக்குன்னா கோவம் வருது. டேய் அப்படின்றவாரு அந்த செங்கலை எடுத்துருவேன் அப்படின்றவாரு அவ்வளோ கோவம் வருது. அவன் பார்க்குற லுக்கே சரியில்லை. ஒரு மாதிரி கிட்டே பேன்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்களும் ஒரு நிமிஷத்தில் இவங்களெல்லாம் கண்டுக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் விட்டுருவீங்களா? ஆனால் இவங்க பொறுமையெல்லாம் தாண்டுற அளவுக்கு இவங்க அந்த பக்கம் போகிறதும் இந்த பக்கம் போகிறதும் ஒரு மாதிரி உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அப்படியே தூங்கலான்னு போகும்போது தூங்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அங்கே இங்கேன்னு கிராஸ் பண்ணி சத்தம் போட்டே போகிறாங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஸோ ஒரு டைமுக்கு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே ஐராவும் பார்க்குறீங்களா? ஐரா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பா. அவளை கூப்பிட்டு கொஞ்சம் போய் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு போய் அந்த டோர் கிட்டே நிற்கலான்னு போவீங்க. பார்த்தா அந்த வடக்குங்க அங்கே தான் நின்றுட்டுருப்பான். இவன் இங்கே நிற்கிறான்னு பார்த்தா அவனும் வந்து என்ன சொல்கிறது புக்கே இல்லாத சீட்டில் தான் வந்திருப்பான் போல். இப்போ அவனை கக்கூஸில் தள்ளிட்டாங்க. அவன் அங்கே நின்றுட்டு வந்துட்டுருக்கானா உங்களுக்கிட்ட சிரிப்பு. அப்படியே வாயில் அப்படியே கை வச்சுட்டு அடுத்த பக்கம் போயிடுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்ப்பான், ஐயோ அசிங்கப்பட்டோமே அப்படின்னு. நீங்களும் அந்த பக்கம் போயிட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்களா? ஐராவும் அவங்களுக்குலாம் நல்லா வேணும்டி பார்த்தாங்களே வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருப்பா. ஐராவும் நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் ட்ராவல் அப்படியே போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன டியூட்டிஸ்லாம் நடந்து அப்படியே போகுது. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ யூ ரீச்டு காஷ்மீர். அப்படியே அந்த இடம் பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா அது வந்து ரொம்ப குளிர்காலம் போல் அந்த இடம். ஸோ பனி செம்மையாக ஊற்றுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஐராவை. இப்படி தான் குளிர் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாம் அந்த மாதிரி தான் குளிராக இருக்கும். ஜெகின்லாம் கொண்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்ட்டுருவீங்க. என்னடி ஜெகின் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடு செத்துறாத இரு நான் ஜெகின் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி புதுசாக உங்களுக்கு ஒன்று கொடுப்பா. தேங்க்ஸ்ன்னு சொல்லி நீங்களும் வாங்கி இப்படி போட்டுப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்துட்டுருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து காஷ்மீருக்கு வந்துடுவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே அப்படியே இறங்கி காஷ்மீர்கிட்ட காலை எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே வந்து ஐராவும் வந்து சரி ஓகே நான் வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா காஷ்மீர்லேருந்து தெரிஞ்ச பொண்ணு ஐரா மட்டும் தான். ஸோ ஐரா கூட நீங்களும் போகிறீங்க. அவ்வளோ கேபில் வந்து உங்களை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போங்க பையா அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிடுவா. அவங்களும் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அப்போ நீங்களும் வந்து ஐரா ஹக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுப்பீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புவீங்க. இப்போது உங்களுக்கு புதுசு இல்லை. ஸோ அந்த காலேஜ்குள்ளே போகும்போது ஹாஸ்டலில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க. ஸோ இப்போ அந்த வாட்ச்மேன்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே விட்றாங்க. நீங்களும் பேந்த முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பொண்ணு வருவா. அவள் ஏதோ காஷ்மீரில் பேசுவா. ஃபஸ்ட் இயராக அந்த மாதிரிலாம் கேட்பா. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயர் மட்டும் புரிஞ்சிருக்கும். ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவீங்க. அவங்களுக்கும் புரிஞ்சிடும் லாங்குவேஜ் தெரியல போல் அப்படின்னு. நீங்கள் என்ன லாங்குவேஜ்னு கேட்கும்போது நான் தமிழ் அப்படின்னு சொன்னோடனே ஓ தமிழா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பொண்ணுக்கு தான் கால் அடிப்பாங்க. ஹேரன் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு சீக்கிரம் வரும். அவங்க வந்து தமிழ் அப்படின்னு சொன்னேன். தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் என் பேர் ரென் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இங்கே தமிழ் கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகமாயிரும். என் பேர் வாயன் உங்கள் பேர் ரென்னா அப்படின்னு சொல்லி நீங்களும் பேசிகிட்டு இருப்பீங்க. சரி ஓகே இவங்க நம்ம ஹாஸ்டல் தான் நீ கூட்டிகிட்டு போய் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வார்டன்ட்டெல்லாம் பேசிட்டு. இப்போது இதுதான் நம்ம ரூம் அப்படின்னு சொன்னால் ரென்னோட ரூமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்குமா பார்த்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரென்னும் டாக்கட்டிவ் நீங்களும் டாக்கட்டிவா. ஸோ ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும். நீங்களும் அப்படியே வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ரென்னு வந்து எஸ்ஆர்கே ஃபேன் போல். ஷாருக் கான் ஆமாம் நான் தீவிரமான எஸ்ஆர்கே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டும் அந்த சிக்னேச்சர் போஸை ஷாருக் கானோட சிக்னேச்சர் போஸை காட்டும் போது நீங்களும் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பா. நீங்களும் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படிலாம் டீட்டெயில்ஸாக சொல்லி ஷேர் பண்ணுவீங்க. அவளும் வந்து ஓகே நான் இந்த இடத்துல தான் வந்திருக்கேன் ஆனால் வேறு வழி எனக்கு காஷ்மீரில் தான் வந்து காலேஜ் வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அவளும் ஷேர் பண்ணுறா. சரி ஓகே நாளைக்கு வேறு புதுசாக காலேஜ் போகிறோம் என்ன ட்ரெஸ் போடணுன்னு முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய கேட்பா. நீங்களும் வந்து இல்லை இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொன்னோடனே சரி எடுத்து வை நான் செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்பா. ஓகே செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்களாம் சுடிதார்ஸ்லாம் எடுத்து வைப்பீங்க. சுடிதாரா? ஆமாம். ஓ வெஸ்டர்ன் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா? இல்லை நான் இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் டிசைட் பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு செலக்ட் பண்ணின்னு சொல்லிவிட்டு அவள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் காட்டும்போது நீங்கள் வெஸ்டர்னில் சிலர் தான் எடுப்பீங்க. ஓகே நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு க்ராப் டாப் ஜீன்ஸு நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலரில் லைட் ப்ளூவில் சுடிதார் அதுக்கு தேவையான ஆக்சரிஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கா. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவீங்க. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் ஹீரோயின் என்ட்ரியாகவே இருக்குது ஹீரோயின் பற்றியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஸோ அடுத்த சீனே நம்ம கதாநாயகன்ட்ட தான் காட்டுறோம்.
இப்போது பாய்ஸ் ஹாஸ்டலில் மேலே டெரஸில் சில கேங்லாம் உட்காந்து குடிச்சிட்ருக்குறாங்க. மச்சான் வேறு லெவல் மச்சான். இது என்னடா ஊருகா இது, நல்லா ஜிவ்வுன்னு இருக்குது. டேய் அம்மா கத்திக்கிட்டு தொலைஞ்சு அந்த வார்டனை கூப்பிட்றாதீங்கடா, நம்ம வேறு ஜூனியர்ஸு, இப்போயே நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சீனியர்லாம் பிடிச்சாங்கன்னா உடனே கோமத்தோட கை விட்ருவாங்க, கொஞ்சம் மெதுவாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சைலண்ட்டாக உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போது டக்குன்னு வந்து ஷோல்டரில் எவனோ ஒருத்தர் பிடிப்பான். யாரா பார்த்தோன்னே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே போடுவாங்களா சார், எல்லோரும் பார்ப்பாங்க. தம்பிகளா என்ன பண்ணுறீங்க? சீனியர் அது என்னடா பண்ணுறீங்க? ஹாஸ்டலில் ட்ரிங்க்ஸு. இருடா வார்டன்ட்ட சொல்கிறேன். சீனியர் காலில் விழுந்து கேட்குறேன், சீனியர் ஜூனியராக மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டுட்ருப்பான். மன்னிக்கணுமா? ஆமாம். சரி ஒன்று பண்ணலாம், நீ என்ன சீனியர்? அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடணும். சீனியர் 1 அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லோரும் ஓடிடுவாங்க. இதுதான்டா ஜூனியர்ஸ் கிட்டேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காருவான். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து காட்டினாலே சியர்ஸ். இப்போ எல்லோரும், அதாவது அந்த பையனோட கேங் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இப்போ குடிச்சிட்ருக்குறாங்க. மச்சான் வேறு லெவல் போ. ஆனால் எவ்வளோ தைரியம் பார்த்தியா ஜூனியர்ஸ்க்கெலாம், நமக்கு கூட அந்த தைரியம் வந்தது இல்லைடா. எல்லாம் இப்போ பொடிஸ்லேருந்து வந்துக்கிட்டு இந்த வேலைத்தனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸை பற்றி பேசிட்டு குடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ அந்த கேங்கில் இருக்க ஒரு பையன் வந்து இன்னொரு பையன்கிட்ட ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, டே டே ஆண்டா ஹாப்பி பர்த்டே டு யூ, தேங்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேக் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ எதுக்குடா அதில் அந்த கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கிறீங்க? டே கட் பண்ணுடா, இவன் பேக்கேஜ்லேருந்து சூட்ட பணம் தான். டேய் அப்போ நீ தான் ஆட்டையை போட்டியா? எஸ் நான். சரி டே சும்மா இருங்கடா, கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஊதி அப்படியே கட் பண்ணுவான். தேங்க்ஸ்டா எல்லாம் எடுத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருப்பான் கேட்க. அவனும் அப்படியே வாங்கி சாப்பிட்டு இப்போ கடைசியில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் குடிக்க வரும்போது வார்டன் வந்துடுவாங்க அந்த டார்ச் எடுத்துகிட்டு. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஐயோ டே மச்சான் தொப்பை வந்துட்டான்டா, நான் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் அப்படியே ஓடி வந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாருமே அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்திட்டு மூஞ்சியே தெரியாத மாதிரி அப்படியே உடுன்னு ஓடுவாங்க. இங்கே தேங்கோ அப்படி தான், அவன் கண்ணில் வேறு கூலிங் கிளாஸ் மாட்டியிருப்பானா, ஒரு மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டு கையில் ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். இப்போது அங்கே இங்கேன்னு தாவி குதிச்சுட்டு போயிட்டுருப்பான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு செகண்டில் முழிப்பு வந்துடும். இப்படி திரும்பி தூங்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க, பட் தூக்கமே வராது, எழுந்திரிச்சு உக்காந்துப்பீங்க. சரி வெளில போய் கொஞ்ச நேரம் காற்றாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிரான இடத்துல போய் பெட்ஷீட்டை போத்திட்டு போயிட்டுருப்பீங்க. இப்போ போயிட்டு அந்த ஆப்போசிட்டில் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், இந்த பக்கம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஓடுற சத்தம் கேட்குது அந்த ஹாஸ்டலில். என்னடா நடக்குது நீங்கள் பார்க்கும்போது ஒரு பையன் கம்பியில் தொங்கிக்கிட்டு இருப்பான். என்னடா அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குரல் வித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அப்படியே கண்ணை வரைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் அந்த பக்கம் தாண்டலான்னு பார்க்கும்போது ஏதோ இருக்குதே பின்னாடின்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணுவான். பாருங்க டக்குன்னு திரும்புவான். பார்த்தா நீங்கள் பார்த்தோன்னே அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இருக்கிற அந்த கோலமே முன்னாடி முடியெல்லாம் மறைச்சி ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறீங்களா, அவனுக்கு டர்ராயிரும். ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அங்கே இருக்கிற பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் ஒரு நாள் லைட் எரிய ஆரம்பிக்கும், நீங்களும் ஆன்னு கத்திட்டு அப்படியே போயிடுவீங்க. அவன் ஒரு செகண்டில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பேலன்ஸ் விட்டுருவான். கீழே அப்படியே உழுவ போகும்போது அப்படியே டொப்புன்னு உழுவான் பாருங்க. ஒரு பெட்டில் விழுந்திருப்பான். ஒருத்தர் கீழே இருக்க ஹாஸ்டல் பையன் வந்து பெட்டு கீழே போட்டிருப்பான் போல், அதிலே டொப்புக்குன்னு விழுந்துருவான். இப்போ அந்த வார்டனும் கீழே தான் ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த பசங்க கேங்கெல்லாம் அப்படி வச்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அவனும் அப்படி குடுக்குன்னு ஓடி வருவான். பின்னாடி வார்டனும் ஓடி வர இந்த எல்லாரும் பாத்ரூம் கிட்டலாம் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. வார்டனும் துரத்தி டயர்டாயிருவார். கடைசியில் எல்லோரும் ரூம்குள்ளே போயிடுவாங்க. வார்டனுக்கு எந்த ரூமு எந்த பசங்க யாருன்னே தெரில. அவனும் அப்படியே கீழே அப்படியே போயிடுவான். இப்போது அந்த பசங்களை ஒரு பையன் மட்டும் வார்டன் போயிட்டானான்னு எட்டி மட்டும் பார்ப்பாங்க. டே குண்டம் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக படுப்பான். சோப்பா டே மச்சான் எதுக்குடா அப்படி விழுந்த, தாண்டி கரெக்டாக போக வேண்டியது தானே, நீ வேற ஏன்டா. இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரி முடியும் முன்னாடி போட்டு வந்து நின்ட்டாடா, பயந்தே போயிட்டேன். ஒரு வேளை பேயா இருக்குமோ? டே மச்சான் பேயாவது பிசாசாவது நம்ம ஹாஸ்டலில் எங்கே மச்சான், நம்ம ஹாஸ்டலில் இருக்காதுடா, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்குல்ல தம்பி. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் நம்மளோட மோசமானது, அங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் கரெக்டு தான், எல்லாம் கோரஸாக சொல்லிட்டு இப்போ மட்டையாயிருவாங்க எல்லோரும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ இப்போ காலையில் நீங்களும் எந்திரிச்சு ரெடியாகிறீங்க.
ஸோ ரெண்டு சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோடெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கிறீங்க. அவளும் நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸையும் வேர் பண்ணிக்கிறா. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் இயர்னால உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சேம் டைம் ரெண்டுக்கும் அப்படி தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இப்போ காலேஜில் என்ட்ரி கொடுக்குறீங்க. ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இங்கே பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் வை. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்களும் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் போகிற வழியில தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ சடனாக ஏதோ கையில் கூல்ட்ரிங்க்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தன் டக்குன்னு அவங்க மேலே மோதிடுறான். ஸோ உங்கள் சுடிதார் எல்லாம் பாலாக போயிடுது. டக்குன்னு அவனை பார்த்துட்டு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவனுக்கு புரியல போல. என்ன என்னடா சொன்னா? தெரியலடா. மா கண்ணு கொஞ்சம் பார்த்து நடந்து வர மாட்டியா? இப்படி தான் மோதுவியா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பண்ணது தப்பு இல்லை உங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நீங்கள் அவளை பார்க்குறீங்க, ரென்னை பார்க்குறீங்க என்ன சொல்கிறான்னு. ரென்னு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இப்படி தான் சொல்கிறாங்கன்னு. உங்களுக்கு செம கோவம் வந்துடுது. ஏன்னா நீ என்ன கண்ணை என்ன புடனையிலேயே வச்சுருக்க, உனக்கு பார்த்து வர தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ரென்னு என்னடி பண்ணுற அப்படின்றா. நீ சும்மாரு என்ன நான் மறிக்கிற. அவனும் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். என்னையை அகற்ற அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் திட்டுறதை மட்டும் புரியுது. என்ன என்னையை அகற்ற இரு சீனியரை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்களுக்கு சீனியர் மட்டும் புரிஞ்சிச்சு. யாராவடா கூப்பிட்டு வர பொடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவனுக்கு ஏதோ கேட்குது. என்னடா நீ இப்படி திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு யார் இவ ஃபஸ்ட் இயர் மச்சான். ஃபஸ்ட் இயர்னா அதான் சமாளிக்க முடியல. அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு வர போய்க்க சீரப்போ. சரி இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திட்டு ஓடுறான். இப்போது தேயாங்க இங்கே தேயாங் வந்து ஸ்டேஜில் தான் சைடில் ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். தேயாங் என்னடா இங்கே வாடா நிமிஷம். என்னடா பிரச்சனை? ஜூனியர் என்னையே கலாய்ச்சிச்சுடா. ஜூனியர் கலாய்ச்சிட்டானா? யாரா அவன் இல்லை அவளா பொண்ணாடா? ஆமாம். பொண்ணை கூட சமாளிக்க தெரில. யாரு? இருடா நீ வந்து பாரு. அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறாடா. வந்து வாய் கிழிச்சு விடு மச்சான். சரி கிழிக்கலாம். எங்கே இருக்கிற அவள்? கீழே தாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களும் கிளாஸில் தான் இருப்பீங்க. இப்போது யாருமே இல்லை, எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்கிறீங்க. மேம் யாரும் வரல. ஸோ நிறையா பேர்லாம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் கிளாஸ்னால யாருக்குன்னு தெரியும்ல. அதனால் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு எந்த இயர் எந்த கிளாஸில் இருக்குன்னு அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த கிளாஸ்க்கு அப்படியே கரெக்டாக வந்திருப்பாங்க. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. மயன் நீ அந்த பையனை தானே திட்டின? ஆமாம். கூட்டாளி கூட்ட சொன்னால. இவன் தானே அவன்? ஒரு நிமிஷம் என்னாச்சு? இல்லை இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. உன்னதாடே அவன் பார்க்குறான். மற்றதோ அவதாடா அதோ அந்த ப்ளூ கலர். வியும் அப்படியே உட்காந்துட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து கண்ணை மாட்டிக்கிட்டு உங்களை தான் பாட்டிங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். என்னடி ஒன்று கூப்பிட்டா பயந்துருவோமா? சரி வரேன். நீங்களும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்படியே இறங்கி போகிறீங்க. உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே இறங்கி வந்துட்டு என்னடா கூட்டாளியா கூட்டு வந்துட்டு மிரட்டுறியோ அப்படின்னு நீங்கள் தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்கிறவ எனக்கு புரியலடா. என்ன வாட்ஸ் ராங் வித் யூ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சூப்பர் மச்சான். நீங்கள் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறீங்க அவனை. என்னடி பார்வது? டீ போட்டு கூப்பிட்டா அவனை பல்ல உடச்சிருவான் பார்த்துக்கோ. அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே உங்கள் 2 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கான். நீங்கள் வாயில் எப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அவன் உங்கள் 2 பேர் சண்டையை இந்த கையை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வியோட நெஞ்சு மேலே கை வச்சு தள்ளுற மாதிரி இப்படி பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் கையை பார்க்குறான், ஃபேஸை பார்க்குறாங்க. கேட்க கேங் எல்லாம் ஷாக்கு. அப்படியே உங்களால் வீண் தான் பார்க்குது. டக்குன்னு என்னடா சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்துட்டு இப்போ நீங்களும் கை வச்ச இடத்த பார்க்குறீங்க. அவன் நெஞ்சு மேலே கை வச்சுருக்கீங்க. டக்குன்னு கை எடுத்துகிட்டு அவளை தான் பார்த்துக்கோ, இதுக்கு மேலே என்கிட்ட வந்தா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. இங்கே அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கிறான். மொத்தம் இப்படி பேசுகிற போடுறா அப்படின்னு சொல்கிறோடனே வந்து கை வச்சு அமைதார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கீங்க அவனை பார்த்துட்டு. இங்கே ஒரு மாதிரி அந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே அவன் ஷர்ட்டில் மாட்டுறான். டக்குன்னு பிரின்சிபல் வந்துடுறாரு. ஃபஸ்ட் இயர் பிரின்சிபல் எப்படி இருக்குன்னு வந்து நோட் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. தேர்ட் இயர் இருக்கீங்கன்னு அதில்
இல்லை சார், ஃபஸ்ட் இயரில். ஸோ அதனால என்ன மாதிரின்னு சொல்கிறதுக்காக வந்தோம். ஓகேப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ கிளம்பும்போது அவன் கிளம்ப கூட இல்லைல்ல, கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் போகிறாங்க வியை. ஒரு மாதிரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகிறான். நீங்களும் அப்படியே வியை பார்த்துட்டு எதுவும் நோட்டீஸ் பண்ணாமல் இப்போ பிரின்சிபலை பார்க்குறீங்க. டி வாடா வாடா, அவளுக்கு ஏதாவது பண்ணுண்டா, என்னை பார்த்து எதோ திட்டினாடா. அது என்ன லாங்குவேஜ் மச்சான்? அது தமிழ்டா. தமிழா? டி மச்சான் உனக்கு தமிழ் தெரியும்ல? டக்குன்னு அப்படியே அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு, டேய் இங்கே பாடுறா, அப்படியே அவன் பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். டேய் பேசுறது கேட்டுச்சாடா உனக்கு? என்னடா சொன்ன? சுத்தம். இப்போ போனது எல்லாமே வேஸ்ட்டாடா. வேஸ்ட்டு தான் மச்சான். அட்டிங்கு ஒன்றும் பண்ண முடியாமல் முடிச்சிட்ருக்கேனே. ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்து கலாய்ச்சிருக்கோம் மச்சான். என்ன சரி விட்றா, கொஞ்ச நாள் கழித்து கலாய்க்கிறது. இப்போயே கலாய்ச்சிட்டாங்க, விடு பார்த்துக்கலாம். அவனும் ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கான். அப்படியே வியை நோட்டீஸ் பண்ணான். இங்கே அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கிறான், ஒரு மாதிரி ரெட்டை ரப் பண்ணிவிட்டு. டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு தெரிலடா, இந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான். டேம் இப்போ அவன் கேன்டீனில் தான் சேரில் தான் உட்காந்துருப்பான். ஒரு மாதிரி இங்கே முன்னாடி வர சாய் இருக்குமா, குளிக்காமல் அப்படியே இருப்பான். என்னடா ஆச்சு? எதையோ பார்த்து சிரிச்சிட்ருக்கான். டேய் என்னடா ஆச்சு? நாங்களும் பேசிகிட்ருக்கோம், நீ பாட்டுக்கு ஏதோ சிரிச்சிட்ருக்குற. ஒன்றும் இல்லையா? இப்படிலாம் இருக்க மாட்டியே. என்ன டிடி இங்கே பாடுறா. யார் அது? பச்சாரியா? டேய் என்னை மறைச்சிக்கோங்கடா. ஜூனியர் பார்த்து பயப்படுறான்டா. டேய் நீங்களாம் வாய் கொடுத்து பாருங்க அவட்ட, அப்போ தெரியும். ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டீ குடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ தான் அவங்கள பார்க்குறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இப்படி போயிட்டுருக்கிறீங்க. நோட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பீங்க. ஒரு மாதிரி அப்படியே அவன் கூலிங் கிளாஸ் எடுத்து அப்படியே லைட்டாக அந்த நிப்புக்கிட்ட வாய் அப்படி வைக்கிறான். டேய் இவன் நான் கூலாக உட்காந்துருக்குறான். அதான் தெரியலடா. அவளை எதுக்கு இவன் பார்க்கணும்? சம்திங் ராங். எனக்கு அப்படி தட தெரியுது. இப்போது நீங்களும் ஒரு சாய், அதுக்கப்புறம் எக் பப்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறீங்க. வியெல்லாம் பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நோட்ஸை பார்த்துட்டு ஓகே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ரெண்டு இப்போ தான் சாய் குடிச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்க்கறோன்னே டீ ஒரு மாதிரி துப்பிடுறா. என்னடி ஆச்சு? ஆப்போசிட்டில் பாரு. என்ன இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கிறான். இப்போ ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சிரிப்பு வருது. டக்குன்னு சிரிக்கிறீங்க. விஏவை பார்த்து தான் சிரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். ஒரு மாதிரி என்ன பார்த்து தான் சிரிச்சாலா அப்படின்ற மாதிரி நீங்களும் திரும்பிக்கிறீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. டேய் என்னடா பண்ணுற? டேய் அங்கே என்னடா ஆச்சு உனக்கு? ஆப்போசிட்டில் அவளை பார்த்தியா? அங்கே நிறைய பேர் இருக்காங்கடா. எவ்வளோடா சொல்கிற? இவளை கழுவி ஊற்றினானே அவளை. டக்குனு இவன் முறைக்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி. ஆமாம் அவள் பாட்டுக்கு டீ குடிச்சிட்ருக்கா. என்ன விஷயம்? இல்லை நல்லா இருக்கால மச்சான். என்ன நல்லா இருக்காளா? டேய் பாருங்கடா தயாங்க. டேய் அப்போ இதுக்காக தான் சும்மா இருந்தியா? அப்படியே அவனும் ஒரு மாதிரி வெக்கப்படுறான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. தெரியல விழுந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சாயை குடிச்சிட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஹேர்லாம் ஒரு மாதிரி கோதிகிட்ருக்கிறீங்க. அவனை அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த நீங்கள் தொட்டிருப்பீங்கள்ல அந்த பக்கம் தொட்டு பார்த்துட்டு எதுவும் மாறி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேரை ஒரு மாதிரி திருப்பிட்டு அதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருப்பான். ஸோ சாயிற இடத்துல அவன் முட்டு கொடுத்துட்டு கையை முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி டேய் ஏதோ போகிற வேற மாதிரி தெரியுது மச்சான். இந்த ஃபிகர்கள்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் ஒரு செகண்ட் நம்பிடலாம், அதுக்கப்புறம் பெரிய டேஞ்சரஸ், நம்மளே மாற்றி விட்டு போயிடும். பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் அட்வைஸ் கொடுப்பான். இங்கே பாரு அப்படிங்கி இவன் சொல்லிட்டாரு.
ஆமாம் லைலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் எங்கே ராசாவ அப்படின்னு கேட்கும்போது சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி இந்த கேங்கே சிரிக்குது. இங்கே ஒரு மாதிரி சிரித்து இப்போ ஹெட்ரப் பண்ணிவிட்டு அவங்கள தான் பார்க்குறான். நீங்களும் வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இப்போது நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே அவங்க காலேஜ் டேஸும் மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தது தான் அதுக்கு மேலே அவங்கள பார்த்துருக்க மாட்டான். நீங்களும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனாலே நீங்கள் வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் இந்த லாஸ்ட் இயர்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஃபஸ்ட் இயர்லேயே லாஸ்ட்டு அந்த இயர் வந்துட்டீங்க. ஸோ அந்த இது முடிச்சக்கப்புறம் ஹாஸ்டலுக்குன்னு தனியாக லீவெல்லாம் விடுவாங்கள்ல, ஸோ அந்த லீவ் டைமில் தான் நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஈவினிங் வெளியே போகலாமா? போகலாம். பட் ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா? அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு சீக்ரெட்டான வழி தெரியும். ஆமாம். ஸோ ஈவினிங் ரெடியாரு, ஷார்ப் 6 o'clock நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி. ஓகே. ஸோ ஈவினிங் டைமும் ஆகுது. நீங்கள் ஒரு காட்டன் குர்த்தா தான் வேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக. ஸோ அதுக்கு 2 பேக்கெட் இருக்கும். நீங்கள் ஒரு இதில் ஃபோனை வச்சுட்டு உங்கள் ஸ்லிப் பேக் தூக்கி அப்படியே ஷோல்டரில் வேர் பண்ணிவிட்டு உங்கள் மிரரில் ஹேர் சரி பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ரெண்டும் வரா. ரெடியா? ரெடி. ஓகே கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ நீங்களும் வெளியே போயிடுறீங்க. ஆனால் சீக்கிரமாக வரணும் அந்த டைமுக்கு. லேட் ஆகிடுச்சுன்னா வேறு வழியாக தான் ஒரு சீக்கிரட்டான வழி அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ திருட்டுத்தனமாக வந்துடுவீங்க. இப்போ கரெக்டாக அப்படியே மார்க்கெட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அங்கே ஃபுல்லாக ஹேப்பனிங்காக தானே இருக்கும். ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் சுற்றிட்டு தேவையான விஷயத்தெல்லாம் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜும்காஸு, பிரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் சில தான் இருக்கும். எடுத்து போட்டு பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கிறீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு தூண் மேலே சாஞ்சிட்டு கையை அப்படியே முட்டி கொடுத்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கிறான். பக்கத்தில் அதான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வாங்கி கட்டியிருப்பான்ல, அவன் பேர் கென்னுன்னு வச்சானா, ஓகேவா? ஸோ கென்னு வந்து ஒரு மாதிரி பாதாம் மில்க்கு ஸ்ட்ராவில் போட்டு குடிச்சிட்டு, எவ்வளோ நேரடா அவளையே பார்ப்ப, போய் சொல்லேன்டா. நீ வேற ஏன்டா சொல்லு நம்ம இத்தனை நாள் சொல்லி சொல்லாமல் அப்படியே அவளையே பார்த்துட்ருக்குறா. அது அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது. இவன் கொஞ்சம் போய் பேசினா தானே தெரியும் அவனை பற்றி. இப்போ இவன் கூட சுற்றுற நாமளும் உரிய வேண்டியதாக இருக்குது. பாதாம் மில்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இங்கே வந்திருக்குறோம், ஏதாவது சாப்பிட வாங்கிட்டாடா. இப்போ குடிச்சிய கழனி தண்ணி மாதிரி என்ன அது? ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சிச்சு, மெயின் டிஷ்ஷு. அவங்க ஆயா அங்கே கடை போட்டிருக்குறாங்களாமே, போய் சாப்பிட்டு போகலாம். ஏன்டா ஆயாலாம் இருக்கிறான், அப்போ மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது நீங்களும் வந்து இந்த ஸ்லிப்பர் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு தூணை வந்து பேலன்ஸ்க்காக தொட்டு வருவீங்க. இப்போ அதை தொட்டுட்டு தான் வரான். இப்போ நீங்கள் போகிற ஃபுல்லாக அப்படியே பின்னாடி வந்துட்டுருப்பான். ஸோ நீங்கள் போகிற டைம் வேறு ஹோலியா, ஸோ அங்கே காஷ்மீர்லாம் ஹோலி கொண்டாடிட்டுருக்குறாங்க ஒரு மாதிரி. நீங்களும் அங்கேருந்து தப்பிச்சு அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த பவுட்ரு அப்படியே மூஞ்சிலே வாங்கி கட்டிட்டு வரான். ஸோ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான், ஐயோ போச்சே வெள்ளை ட்ரெஸ்ஸுடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒரு போராட்டமாக தான் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நீங்களும் ஒரு வேலையை ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோவில் தான் அப்படியே போயிடுறீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே பைக்கில் எடுத்துகிட்டு பின்னாடி தான் வருவான். இப்போ நீங்களும் வந்து இந்த ஹாஸ்டலில் இறங்கிட்டு ஹாஸ்டலில் சொன்னல ஒரு இதில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு, ஸோ திருட்டுத்தனமாக அந்த இடத்துக்கு போகிறீங்க. என்னென்னா அங்கே ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலையே வந்து இந்த செங்கல் அதெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு மாதிரி தின்னுக்கிட்டு இருந்து எகிரி குதிக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ ரெண்டு கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏற ஆரம்பிக்கிறீங்க. மச்சான் திருட்டுத்தனம் பண்ணுதுங்கடா. இருடா வீடியோ எடுக்கிறேன். வாய் உடச்சு முட்டு இருக்குடா. அப்படியே அவனும் கேமரா அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்களே எகிரி குதிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ அவன் மட்டும் ஒரு சைலண்ட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ இது என்னடா? என் பர்சனல் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அப்படி விட்டுடுறாங்க. இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க எல்லாரும். ஸோ ஒரு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் அப்படி தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ எல்லாரும் அவங்க ஹாஸ்டலுக்கு அப்படியே போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை நீங்களும் உங்கள் ரூமுக்கு ரீச் ஆயிடுவீங்க. நீங்களும் வந்து கரெக்டாக அவங்க ரூமுக்கு ரீச் ஆகுது கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் சத்தம் பாய்ஸ் ஹாஸ்டலில் கேட்கறதுனால அங்கே அமைதியாக இருக்கும்ல, அந்த டைம் மட்டும் அங்கே சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால் திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள், அந்த கேங் எல்லாருமே உள்ளே போகுது. ஒரு செகண்ட் அப்படியே அந்த பர்சனையே பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு திரும்புறாரு பாருங்க, மூஞ்சியெல்லாம் கலர் பவுடரில் டக்குன்னு பயந்துருந்தீங்க. ஆன்னு கத்திடுறீங்க. இதுக்கு இவ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படி தொடர்பு பார்த்தா தெரியுது. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனும் உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கிறான்.
நீங்களும் இப்போ பார்த்துட்டு டக்குன்னு என்ன பிடிக்கிறீங்க, எதுக்கடி கத்துனா, ஐயோ போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் கதை சாத்திக்கிறா. இப்போ எதுக்கடி கத்துன, போச்சு போச்சு வார்டன் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றா. நீங்களும் போய் டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டு வந்துடுவீங்க, ஈஸி தானே. இவன் மட்டும் கொஞ்சம் இந்த க்ராப் டாப்பில் போடும்போது பின்னாடி ஜிக்ஸாக்காக கயிறுலாம் இருக்குமா, அதெல்லாம் அவுக்கிறதுக்கு லேட் ஆகுது. சீக்கிரம்டி டக்குன்னு வார்டன் வந்து கதவை தட்டுறாங்க. போச்சு போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி ஆகிற மாதிரி தான் இருக்குது, பார்க்குறக்கு ட்ரெஸ்ஸு வந்து இங்கே கிளம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுடுறீங்க. டக்குன்னு வார்டனுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் மேம், என்ன சத்தம் இங்கே? மேம் இங்கே எதுவும் இல்லையே, நீ எதுக்கு தூங்காமல் இருக்கிற? மேம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அதுதான். தள்ளு. தூங்குடி. நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் அவளும் கண்ணை முடிக்கிறா. இங்கே ஏதோ சத்தம் வந்தது, அதான் மேலே வந்தேன். ஒரு வேளை பக்கத்து ரூமாக இருக்குமோ? அப்படியே தான் மேம் இருக்கும், எனக்கும் சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அவள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி பேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் கண்ணை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு கையை முன்னாடி காட்டிட்டு கண்ணை மூடின்னு வார்டனுக்கு பின்னாடி கையை காட்டிட்டு மறைச்சிட்டு இருக்கீங்க. அவளும் திரும்பி பார்க்குறா, வார்டனும் திரும்பி பார்த்துட்டு இவன் இப்படி படுத்துட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேம் அவன் தூங்கிட்டு இருக்கா மேம். என்ன இப்படி முழுசாவாக போத்திட்டு தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட போகும்போது, மேம் என்னடி ஆச்சு? மேம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஏன்ட்டு சொல்ல? இல்லை இப்போ தான் டேப்லெட் போட்டா தான். சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே பாருங்க. சொல்லுங்கள் மேம். ஏதாவது ஒரு விஷயம்னா கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஓகேவா? சும்மாவே இருக்கக்கூடாது. சரிங்க மேம். ப்ராஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், தூங்குங்க. ஓகேங்க மேம். இப்போ அவங்களும் போயிடுறாங்க. டக்குன்னு கதவெல்லாம் சாத்திட்டு, அப்பாடா இப்போ ரெண்டும் பெட்ஷீட்லாம் தூக்கி வீசிட்டு, எப்பா இந்த குண்டியை போற வைக்கிறதுக்கு எவ்வளோலாம் ஆக்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் சிரிச்சுட்டு இப்போயாவது மாற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. எங்கள் வீதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பான். சோயா வெள்ளை சட்டை பாலாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊரை போட்டுட்டு அழுதுகிட்டு இருப்பான். நீங்கள் வீயோ நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ டவல் எடுத்து அப்படியே தொடச்சிட்டு அப்படியே இப்போ டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் ஆப்போசிட் ரூமை தான் பார்க்குறான். இங்கே பார்த்தா வீயோடதும் உங்களோடதும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் தள்ளி. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சு இப்போ உள்ளே போய் கதவை சாத்திப்பான். இப்போ அடுத்த செகண்ட் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வருவீங்க. அப்படியே ஒரு மாதிரி வெளியெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு கப் ஆஃப் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த வெளியே ஒரு சின்ன சோஃபா மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த சோஃபாவில் அதை உட்காந்துக்கிட்டு காஃபி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. இந்த தடவை உங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஹாலிடேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் இப்போ நீங்கள் கிளம்பியே ஆகணும் உங்கள் காலேஜுக்கு. ஸோ நீங்கள் செகண்ட் இயர், நீங்களும் அப்படியே கடகடன்னு ரெடி ஆகிட்டு இப்போ ஒன்று எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ செகண்ட் இயரில் உங்கள் அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு சுடிதார் வேர் பண்ணாலே எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தடவை அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டாப்பு மேலே வந்து ஒரு ஸ்வெட்ரு மாதிரியே ஒரு ஜெகினாட்டை, அது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டாக வேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் ஹேரை ஃப்ரீ ஹேர் விட்டு மேலே மட்டும் எடுத்து ஒரு சின்ன போனிடெயில் போட்டிருக்கீங்க. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க பேக்கெல்லாம். இப்போ ரெண்டு அப்படி கூட வந்துட்டுருக்கா. இங்கே போயிட்டுருக்கும் போதே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏதோ தகராறு. உங்களுக்கும் எல்லாம் க்ரௌடாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அப்படி போகிறீங்க முன்னாடி. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். அதனால் எல்லா க்ரௌடையும் தள்ளி விட்டுட்டு அப்படி போயிட்டுருக்கீங்க. என்னடி இது இப்படி சண்டை ஆகிட்டுருக்கு தெரியல, அதுக்குன்னு இப்படியே நிற்கிறதா? அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் யாராவது. இங்கே யாரும் போக மாட்டாங்க. அவன் பாரு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான்னு. யார் இது அடிக்கிறது வேறு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு இருக்கா யார் அடிச்சிட்ருக்கான்னு. நீங்கள் வந்து ஒரு மேலே பொறுமையாக இழந்துட்டு போய் இந்த சண்டையை தடுக்கலான்னு போகிறீங்க. இப்போ ரெண்டு பார்த்தா அடிக்கிறது தயாங்கு, அடி வாங்குறது வேறு ஏதோ ஒரு பையன். தேயாங்கா? நீங்கள் டக்குன்னு போய் அந்த தேயாங்கோட கையை பிடிக்கிறீங்க. உங்கள் தேயாங்கன்னு தெரியாது. டக்குன்னு அந்த பையனை விட்டுட்டு திரும்பி உங்களை அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறான் பாருங்கள். டக்குன்னு நீங்கள் அவனோட இது ஷர்ட் அப்படியே பிடிச்சிருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி. ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே போகுது. நீங்களும் அப்படியே என்னடான்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் காலர்லேருந்து கை எடுக்கிறீங்க பாருங்கள். அவன் டக்குன்னு அந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க கையை விடுறதுக்காக. டக்குன்னு உதறினோடனே நீங்கள் கீழே விழுகிற மாதிரி போயிட்டீங்க. சடனாக உங்கள் கை ஓங்க வந்தால அந்த கையை அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி இப்படி நிற்கிறீங்க ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு. அவன் அப்படியே முன்னாடி பிடிச்சி ஸ்டெடியாக நின்றுட்டுருக்கான். இப்போ உங்களை டக்குன்னு இழுத்து அப்படியே ஹிப் அப்படியே ரோல் பண்ணி உங்களை பிடிச்சிக்கிறான் ஒரு மாதிரி.
ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே அவன் பாடியோட உங்கள் பாடி அட்டாச் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. ஒரு மாதிரி அவனை ஐ கான்டாக்ட் அப்படி பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே அந்த ஹேர் லைட்டாக ஒதுக்குறான் அவங்க முன்னாடி வந்த ஹேரை. டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி விட்டு லீவ் ஆறீங்க. என்ன நடக்குதுங்க? இந்த டிபார்ட்மெண்ட் இப்படியா சண்டை போடுவீங்க? டைம் நீங்கள் சீனியர் தானே, இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஆமாம்ல 3rd இயர்லாம் எப்படி இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கிறான் இந்த இதில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. கொஞ்சம் எல்லாம் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி போயிடுறீங்க. எங்கள் பின்னாடி 2 வாயன் அப்படி சொல்லிட்டு ஓடி வரா. இங்கே அப்படியே வீக்குனா பறக்கிற மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ நாள் உங்களை தூரத்துலேருந்து அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தவன் இப்போ உங்களை தொட்டுருக்கிறான். அவனை நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கென்னு அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி மச்சான் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போது வந்து அவன் கையை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஹோய் இப்போ திரும்புறீங்க. நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேங்க. இன்னும் 2 வருஷம் இங்கே தான். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேங்க. இப்போது நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு வாரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. இப்போ ஒரு மாதிரி சிரிச்சு அங்கே கேங்கு கூட அப்படியே ஆட்டம் போட்டுட்ருக்குற மாதிரி சிரிச்சு அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் சூப்பராக மச்சான் அப்படின்ற மாதிரி போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ நீங்களும் போயிட்டு அப்படியே பெஞ்சில் தான் உட்காருறீங்க. என்ன நடக்குதுங்க? தேங்க எதுக்கு உங்கள்கிட்ட இப்படி பேசணும்? என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்டு தான். இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாகவே தான் இருக்கீங்க நடந்த இன்சிடெண்ட்டால். இப்போது டக்குன்னு திரும்பி ஒயன் அது சரி இந்த 2 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறோம், பார்த்துட்டே இருக்க போகிறோன்னு சொன்னானே, அது இதுக்கு அப்படின்னு கேட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்டுட்ருக்குறா. நீங்கள் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. இந்த கிளவி வேறு. ஏன் மேம் திரும்பி என்ன பேசிகிட்டு இருக்க? மேம் நான் டவுட் கேட்டேன். டவுட்னா எங்கிட்ட கேட்கணும், அங்கே என்ன கேட்டுட்ருக்குற? பேசிக்காக மேம் கெட் அவுட். மேம் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். போகிறண்டி குண்டி. இப்போ அவ்வளோ அப்படியே கிளம்பிடுறா. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு காட்டினா இங்கே கேன்டீனில் நீங்களும் ஒரு மாதிரி நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுவேன் என்னவா இருக்கும்? இங்கே பாருன் சும்மா அமைதியாக இருக்கேன்னு நினைக்காது, அப்படியே அரைஞ்சிடுவேன். என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, ஆனால் என்ன என்னடி பல்லு வலியா? கலாய்க்காதடி, மூட்டு சாப்பிட்றது தயவு செஞ்சு. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி டென்ஷனாக கீழே குனிறீங்க பாருங்கள். அவள் தானே அது ஒயன் இவ தானே. டக்குன்னு எல்லோரும் ஒரு மாதிரி அவனை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. என்னாச்சு இதுங்களுக்குலாம்? இவ தானே எல்லோரும் உங்களை மாதிரி உங்களே பாயிண்ட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே ரெனோட ஃபேஸை பார்க்குறீங்க. இப்போ நீங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஒரு இடம் மட்டும் க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த நோட்டீஸ் போர்டை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒயனும் அந்த இடம் போனோடனே இவ தானே அப்படியே பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போது வயனும் அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்க அந்த பிக்சரை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டா. இப்போது இதுக்கு முன்னாடி இன்சிடெண்ட் நடந்திருக்கும்ல, டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுத்து இந்த இடுப்புக்கிட்ட கிராப் பண்ணியிருப்பான்னு. ஸோ அந்த பிக்கை யாரோ எடுத்திருக்காங்க போல். எடுத்து கீழே டேங் லவ்ஸ் வயன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஒரு மாதிரி கடுப்பாயிருங்க. டக்குன்னு அந்த நோட்டீஸ் இருக்க அந்த பேப்பர் அப்படியே கிழிக்கிறீங்க. எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பால் மாதிரி சுருட்டிட்டு அப்படியே போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வயன் உம்ஷர்ரி. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேஸ்கெட் பால் கிரவுண்டு தான் போகிறீங்க. பார்த்தா அங்கே வந்து பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிகிட்ருக்குறான். இப்போ டக்குன்னு போய் அவன் மூஞ்சியில் அதை விட்டு எறிகிறீங்க. டக்குன்னு அப்படியே நின்றுட்டு போய் அவங்கள பார்க்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களை ஒரு சீனியர்னு பார்த்துட்ருக்கேன். விட்டா ஊரா பண்ணுறீங்க? இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போது இந்த மாதிரி. உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் என்கிட்டேருந்து அப்படின்னு கத்திட்டு இருக்க ஒயன் நீ இப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வந்து அது வெறும் ரூமர்ஸ் டி, வேறு எவனோ பண்ணி வச்சுருக்கான். அங்கே எதுவும் சொல்லாதீங்க வா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கிறா. டக்குன்னு ஒரு மாதிரி அங்கே அப்படியே பார்க்குறீங்க. அங்கே ஒரு மாதிரி பேஸ்கெட் பால் அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஹெட்டில் வந்து ஒரு பேண்ட் கட்டியிருப்பாங்க எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்டைலாக. ஸோ அதை வேர் பண்ணிவிட்டு உங்களே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கான். நக்கல் இல்லை, ஒரு மாதிரி ரசிச்சுட்டு இருக்கான் அவங்கள பார்த்துட்டு. ஸோ நீங்களும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே கையை கீழே இறக்கிட்டு அப்படியே போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. வரைய வந்துட்டு வரையாமலே போகிற. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ அழகான பொண்ணு அடிக்கலைன்னா தான் தப்பு. டக்குன்னு பார்க்குறீங்க பாருங்க. ஒரு மாதிரி அவன் வந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சி
அவன் கன்னத்திலே அடிக்கிறான். 2 ஸ்லாப் விட்டு அப்படியே கையை விடுறான். இப்போ நீங்களும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்க பால்கிட்ட அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேட்ச் விளாண்டுருக்கான். இப்போ நீங்களும் வந்து ஒரு மாதிரி திரும்பி இப்படி போகும்போது ஒரு சின்ன ஸ்மைல் வருது உங்கள் ஃபேஸில். இப்போ நீங்களும் அப்படியே அங்கேருந்து லீவ் ஆகி தான் போகிறீங்க. இப்போ ரென்னும் ஸோ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி பேசிகிட்டே வந்துட்டுருக்குறா. நீங்கள் ஏதோ வி பண்ண செயல் ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ எஸ், இத்தனை நாள் வி உங்கள் பின்னாடி சுற்றினதெல்லாம் தெரியும். பட் நீங்கள் கண்டுக்கல அவ்வளவா, விட்டுட்டீங்க. ஸோ பிகாஸ் அவங்க ஸ்டடியை நீங்கள் பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டை விட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. இப்போ திடீர்னு சத்தம் கேட்குது. பார்த்தா தேங்கோட குரூப் வந்து ஜெயிச்சிருச்சு போல். எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு தேங்காய் தூக்கிட்டு அப்படியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சைடில் அப்படியே பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே அந்த எல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே சைடில் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் கண்டுக்காம அப்படின்ற மாதிரி போயிடுறீங்க. ஸோ ரென்னு இதெல்லாம் பார்த்துட்டே தான் பின்னாடி வந்துட்டுருக்குறா. ஸோ அப்படியே காலேஜ் அப்படியே போயிட்டே இருக்குது நாட்கள்லாம். ஒன் டே உங்கள் மேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் உங்கள் சீனியர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்லாம் ஒருத்தருக்கு அப்படியே ஜோடி ஜோடியாக போட்டுட்ருக்காங்க. நீங்கள் கூட தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் கூட பண்ணணுன்னு. இப்போ கடைசியாக உங்களுக்கு வந்து தேயாங்குன்னு வருது. ஸோ தேயாங் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான், ஆனால் மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ சீனியராக அதுலேருந்து சஜஷன் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்களும் தேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே ரெண்டுக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிந்தனை போய்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே ரென்னை பார்க்குறீங்க. ஒரு வேளை நடந்துருமோ அப்படின்ற மாதிரி மனசில் நினைப்பா. அதெல்லாம் நடக்காது. நான் சொல்லவே இல்லையேடி. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரில நீ என்ன நினைக்கிறேன்னு. இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்குறா. இப்போ போய் தேங்க்கிட்ட தான் சொல்லணும், எனக்கு உங்களை தான் பார்ட்னராக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. என்னடி பண்ணலாம்? போய் சொல்லு. அது தெரியாதா? நான் வேற அவங்கக்கிட்ட கத்திட்டு வந்துட்டேன் அன்றைக்கி. இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ நான் போய் பார்ட்னராக உங்களை போட்டிருக்குறாங்க, நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி கேட்டால் அவன் எப்படி பார்ப்பான்? கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பாங்க. பரவாயில்ல, சீனியர் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உன் மேலே ஒரு கண்ணு வேறு இருக்குது. ஏய் இல்லை ஏன் சும்மா உன்னை பார்க்குறாருன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு இப்படி பார்க்குற? எனக்கு வந்து அந்த கென் கூட போட்டு வச்சுருக்காங்க. நானும் உன்ன மாதிரி தைய தக்கான்னு குச்சிட்டா இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. ஒரு ப்ராஜெக்ட் இதாகணும்னா சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தானே. சரி ஓகே, பிரேக் டைம் அப்போ போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. டே மச்சான், இவன் ஒருத்தன் என்னடா ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னது? அப்படியே வி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். வி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நிஜமாவா? ஆமாடா, ஓ ஆள் உனக்கு பார்ட்னராக போட்டிருக்கிறாங்க. போடு, எப்படியோ வந்து கேட்பால, கண்டிப்பாக கேட்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்ன, அவன் வந்து கேட்ட உடனே நீ ஓகேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லிடக்கூடாது? உன்னை இவ்வளோ நாளாக அலைய விட்டா, நீயும் அலைய விடு. அவனும் யோசிக்கிறான். டே பாவண்டாவ. அப்புறம் உனக்கு எப்படியோ தெரியாது, எங்களுக்கு இது பார்த்தே ஆகணும், அலைய விட்ற அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே, இது என்னமோ எனக்கு சொல்கிற மாதிரி இல்லையே, உன் வெஞ்சன்ஸ் அவட்ட வந்து தீர்த்துக்கிற மாதிரி இருக்கு. மச்சான் அப்படி இல்லைடா. சரி பார்க்கலாம் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக் டைமும் வருது. இப்போது அங்கே தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்குன்னு சொல்லுவி, வருவாளாடா? டேய் வருவாடா, பாரு, உனக்கு தானே பார்ட்னராக போட்டிருக்காங்க, சீனியர் தேடி கண்டிப்பாக இந்த ஜூனியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கிறான். வருவாங்களா வருவாங்களா இவங்களே தேடிட்டு இருக்கான். கண்ணு அலைய பாய்ஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்களும் வரீங்க. டேய் வந்துட்டாடா, இங்கே ஏதோ ஓகே ஓகே டே நல்லா அசம்பிளாங்க, ட்ராமா ஸ்டார்ட். அப்புறம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே நீ அவளை பார்க்காதடா, எங்களை பார்த்துட்டு பேசுடா. ஓகே ஓகே. எங்கள் மெஸ்ஸில் கேவலமான சாப்பாடு மச்சி, தின்னவனே வாந்தி பண்ணிட்டான் தெரியுமா? சீனியர் டக்குன்னு அப்படியே வி பார்க்குறான். அப்படியே தொடையிலே கீழ்றா, வியோட தொடையிலே. ஏன்டா டக்குன்னு பார்க்காதடா. ஸோ நீ கிழின்னு அது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும், மூடு. சொல்லு, என்ன விஷயம்? என்னடி சொல்கிறது? கேளுடி. சீனியர், அது
இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. உங்கள தான் வந்து எனக்கு பார்ட்னரா போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு? இப்போ நீங்க பேசினதே தான் அப்படி கேட்டுட்டு இருந்திருப்பேன் ஒரு மாரி. சீனியர், டேய் மச்சான், டேய் என்னடா இவன் இப்படி பார்க்குறான்? டேய் அவன் கூப்பிடுறான். டேய் அ அ அது டேய் முடியாதுன்னு சொல்லுடா, முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை கடிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னால் இப்போ முடியாது. ஆ முடியாதா? சீனியர் கொஞ்சம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். டக்குன்னு அப்படியே கேங்கெல்லாம் பார்க்குறான் தான். ஏன்னா நான் தனியாக பேசணும்னு சொல்கிறேன். நம்ம கான்செப்டே இல்லையே. இப்போ என்னடா பண்ணுவான்? எப்படி என்கிட்ட தானே கேட்பா. அப்படியே இப்படி பார்க்கும்போது கெண்ணுக்கு பல்பாகிற மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லிடுவான். டே எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. எல்லோரும் சிரிப்பாங்க கெண்ணை பார்த்து. டே என்னன்ற இதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பான். இப்போ ரென்னு வந்து கெண்ணுக்கிட்ட கென் நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இந்த பீஸ் இங்கே தனியாக பேசுது ஓகே, எதுக்கு என்ன தனியாக பேசணும்? ஒரு வேளை உனக்கு பார்ட்னராக அவங்கள போட்டிருக்கலாமே என்னமோ அப்படின்ற பின்ன உனக்கு தலையை தனியாக பேச வருவான். டேய் சரி சரி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மூவ் ஆயிடுறாங்க. இப்போ வந்து ரெண்டு கென்னு கூட போயிடுறா. இங்கே நீங்களும் மட்டும் தான் இருக்கீங்க. இல்லை என்னால் முடியாது, எனக்கு அப்போது ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பிஸி தான் நானும். அப்படியா, சரி ஓகே, உங்கள் ஒர்க்குக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். அப்படியே வந்து யோசிக்கிறான். ப்ளீஸ் தேவ் ஹெல்ப் பண்ண. டக்குன்னு ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன தேங்கா அப்படின்ற மாதிரி. ப்ளீஸ் தேவ் ஹெல்ப் பண்ண. நீங்களும் ஒரு மாதிரி பப்பி பேச வச்சு கேட்டுட்ருக்கிறீங்க. அவனும் அப்படி பார்க்குறான். அவனும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். நீங்களும் சிரிச்சுட்டு ஓகே ரொம்பலாம் இல்லை, நான் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன், எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்களா போதும். ஷூர் பண்ணிடலாம். அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஒரு மாதிரி தலையாட்டுவான். நீங்களும் நான் கிளம்புறேன். அவனும் சரி அப்படின்ற மாதிரி இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படி போவீங்க. ஒரு மாதிரி நீங்கள் போகிறதே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பான். ஹோய் எந்த டைமிங் சொல்லலை அப்படின்னு சொல்லி சேக மாதிரி காட்டுவான். நாளைக்கு 6 o'clock ஷார்ப் ஏஎம்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் தலையாட்டுவான். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு காலெல்லாம் ஆட்டிகிட்ருப்பான். ஸோ அந்த திண்ணை மேலே தான் உட்காந்துருப்பான். அப்படியே கால் ஆட்டிகிட்ருப்பான். இப்போது கென்னெல்லாம் வந்துடுவாங்க. டிடி என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock AM ஷார்ப் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. இப்போ அவனும் சிரிச்சுட்டு அப்படியே முன்னாடி போவான். ஸோ அப்படியே நைட் ஹாஸ்டல் தான் காட்டுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் சாப்பிட்டு அப்படியே மேலே வருவாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி போவான். டக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி வெளில வந்து நிற்பான். பாருங்கள், நீங்கள் ஒரு மாதிரி அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு உங்கள் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அங்கே அப்படியே கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணத்து மேலே கை வச்சுட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். ஒரு செகண்டில் நீங்கள் வந்து இந்த தலையை கோதும் போது டக்குன்னு இப்படி பார்ப்பீங்க ஆப்போசிட் பில்டிங்கை. டக்குன்னு இப்படி குனிஞ்சு உட்காந்துப்பான். இப்போ நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ ஹார்ட் மேலே கை வச்சுட்டு ஒரு மாதிரி டப்பு 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 டப்புன்னு துடிக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். பார்த்துட்டாளா? இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே லைட்டாக பார்ப்பான் பாருங்க. நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருப்பீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிப்பான். அவன் கண்ணிலே ஒரு மாதிரி அந்த ஐஸ் ஸ்மைல்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படியே சிரிக்கும் போது அவன் கண் ஒரு மாதிரி சுருங்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவான். இப்போ நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போவீங்க. அவனுக்கு தூக்கமே வராது. ஸோ 6 o'clock எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கிடுவான். கொஞ்சம் நேரத்தை அப்படியே கண்ணை போய் திறக்கிறான் பாருங்கள். 8 o'clock AMன்னு காட்டுது. அவளை தான் மாப்பிள்ளைக்கு அப்படியே சுடுதண்ணி காலில் வச்ச மாதிரி கொதின்னு கொதிக்கிற அளவுக்கு ஓட்டுறான் அங்கே இங்கேன்னு. என்னடா ஆச்சு உனக்கு? தள்ளுறா. அம்மா இது கூட அப்படியே சென்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இங்கேன்னு அடிச்சுட்டு குளிக்க கூட இல்லை. டக்குன்னு கிளம்பிட்டு ஹேரில் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இதாடா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டெல்லாம் கொடுத்துட்டு போய் ஓடுறான். எங்கடா எப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கென்னு தான் கீழே துண்டு கட்டிட்டு மேலே ஒரு துண்டை வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்குறான். இப்போ சீக்கிரமாக ஒரு மாதிரி இந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் ஒரு மாதிரி டக்குன்னு இன் பண்ணிவிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்களும் வந்து இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் விட்டு அந்த மெயின் ரோட்டில் தான் நின்றுருப்பீங்க, வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது அந்த பஸ்ஸெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டக்குன்னு அவனும் ஓடி வந்துட்டு அப்படி நிற்பான்.
நீங்களும் அவனை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ நேரம், இல்லை அது அலாரம் வைக்கல தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறமா பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே அவன் ஹேரை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். லைட்டாக அப்படி கீழே குனிஞ்சு சிரிக்கிறீங்க. என்ன சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படி தொட்டு பார்க்கும்போது இது வேறு அட்ஜஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே அடுத்த பஸ் வருது, போகலாமா? ம். இப்போ அவனும் அப்படி பின்னாடி வருவான், நீங்களும் போய் சீட்டில் உட்காருறீங்க. இப்போ அங்கே பஸ் சீட்டே ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும். எப்படின்னா ஃபுல் சீட்டும் இதாக தான் இருக்கும், ஒரு 2 சீட்டு மட்டும் தான் காலியாக இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அப்படி பக்கத்தில் வியூ உட்கார்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி வெளில நடக்கிறதுல எட்டி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இங்கே வியூ அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன், நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸு அப்படியே உங்களே பார்த்துட்ருப்பான். நீங்களும் வந்து இந்த டக்குன்னு அப்படியே தொடையில தட்டுவீங்களா, அவனும் அப்படியே ஒரு மாதிரி அந்த தொடையில தட்டுறவங்க கையை பார்க்குறான். அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறீங்க. அவனும் அப்படி பார்க்குறான், பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்போ நீங்களும் உங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அவனும் என்ன சொல்கிறீங்கன்னா தெரில, நீங்கள் பேசுகிறது இவங்க செய்யலை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒன்று நோட்டீஸ் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் இறங்குற ஸ்டாப்பிங்கும் வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக கூட்டமாக தானே இறங்கிட்டு இருப்பாங்க. இங்கே உங்கள் கையை அப்படியே மெதுவாக பிடிக்கிறான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ ஒரு மாதிரி உங்களை சேஃப்டியாக அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கீழே இறக்குறான். ஸோ அப்போ நீங்களே இறங்கிட்டு அப்படியே கூட்டத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் நவுந்துட்டு ஒருத்தர் இடிச்சிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி பிடிச்சிட்ருப்பீங்க. இப்போ ஒரு பக்கம் மெதுவாக அப்படியே இந்த பக்கம் ஓரமாக வந்தோடனே அப்படியே பார்க்குறீங்க. பார்த்து கையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோதிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. போகலாமா? போகலாம். இப்போது நீங்களும் முன்னாடி போகிறீங்க, அவனு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேர் ரப் பண்ணிட்டு வரான் பின்னாடியே. ஸோ நீங்களும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவன்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்குறீங்க. அந்த டைம் ஃபுல்லாக சும்மாவே இல்லை, உங்கள் பக்கமே தான் கண். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த கண் அங்கே பின்னாடியே போயிட்டுருக்கு. இது பத்தாதுக்கு நடுவில் உங்கள் கையெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பான். உங்களுக்கு அந்த டைம்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஒரு மாதிரி அட்மைர் பண்ணியிருப்பீங்க சில டைம்லாம். ஸோ ஃபைனலாக டீ குடிச்சிட்ருக்கீங்க. அவன் டீ கூட ஒரு டம் போடுறது வழக்கம் போல். அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே மெதுவாக எடுக்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பஃப் விட்டு விடுறான். அவங்க பக்கம் அந்த காற்று வருது, அப்படியே லைட்டாக தள்ளி விடுறான். இப்போது நல்லபடியாக அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு மணிலாம் பே பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி அப்படியே ட்ராவல் பண்ணி பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் உழுகிற மாதிரி இருக்குது, டக்குன்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி எடுக்கிறான். சாரி. இப்போது அப்படியே மெதுவாக ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது வந்து இந்த நீங்கள் முன்னாடி போகிறீங்க, அவன் பின்னாடி அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி இங்கே ஃபுல்லாக வெவிக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்படி போகும்போது தான் அப்படியே உங்கள் கையை அப்படியே பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக நைட் ஆகுது. ஸோ பஸ்லேருந்து இறங்கி அப்படியே அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கிறீங்க. தேங்க்ஸ், பாய். இப்போ அப்படியே போகிறீங்க. ஒன் இன்றைக்கி டே நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா இருந்தது. ப்ராஜெக்ட் ஒர்க் இதோட போதுமா, இல்லை நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாமா? நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவன் இன்டென்ஷன் அடுத்த நாள் மறுபடியும் போகலாமா அப்படின்னு கேட்க வரான். ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேனே. ஓகே, சொல்கிறதுக்கு நம்பர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நைஸாக அவங்க நம்பர் கேட்குறான். நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஆமாம்ல, இந்த நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவனும் நோட் பண்ணிக்கிறான். இது வார்டனோட டெலிஃபோன் நம்பர், இல்லை கால் பண்ணுங்கள், நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் போகிறீங்க. நீ உஷாராதாடி இருக்கிற அப்படின்னு அவனும் நினச்சிட்டு ஃபோன் எடுத்து அப்படியே பேக்கெட்டில் வச்சுக்கிறான். இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி டாட்டா அப்படின்னு அந்த போஸ்ட்லேயே இருக்கிறான். ஒரு மாதிரி இவனை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கான். ஸோ இன்றைக்கி டே அவனுக்கு சூப்பராக போச்சு. இப்போ அவன் ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி பாடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். கென்னெல்லாம் ஒரு மாதிரி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டே செய்க காட்டுறான். டே மச்சான், எப்படா போச்சு இன்னைக்கு? சுமூகமாக போச்சுடா. இப்போ எல்லாரும் அப்படியே வியோட பெட்டில் தான் வந்து படுக்கிறாங்க. டே சொல்கிறேன் என்னடா பண்ணீங்க அறையெல்லாம் நச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி ரசித்து, இப்போ நீ இப்படி கூட்டிகிட்டு போனேன், அவன் கையை தொட்டா, நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன், இந்த இடத்துக்கு போனோம், டீ குடித்தோம், நான் டம் அடிக்கும் போது அவன் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்றவெல்லாம் சொன்னான். ஐயோ நான் நல்லா இருந்ததுடா அப்படின்னு அவர் ரசித்து சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே எல்லோரும் பார்த்து அப்படியே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கேட்டுகிட்டே இருப்பாங்க.
இங்கே வாங்கினா அதே மாதிரி தான் ஒரு மாதிரி டயர்டாக போய் பேக்லேயே எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி படுப்பா. இங்கே ரெண்டாம் என்னடி எப்படி போச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா போச்சு. வீக் கூட வேறு போயிருக்க, அப்போது இப்போல்லாம் சொல்ல மாட்டியே, நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அப்படியே திரும்பிக்கிறீங்க, எதுவும் சொல்லலை. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னடா சொன்னதை திட்டுவா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் போனீங்க, என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவளும் விசாரிப்பா, நீங்களும் நிறையா சொல்லுவீங்க. ஸோ அவளும் சிரிச்சு எல்லாம் கேட்டுட்ருப்பா. ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாட்களும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீக் கூடயே தான் போயிட்டுருக்கீங்க. இப்போது ஒரு அடுத்த நாள் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்காக நீங்கள் ஒரு 5 நாள் வீக் கூடயே அப்படி சுற்றிட்டு இருந்துருப்பீங்க இவ்வளோ நாளாக. அவனும் சலிச்சதே கிடையாது, செம்ம ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணுறான். இப்போ தான் அவன் கேரக்டர் முழுசாக அவங்கக்கிட்ட காட்டுறான். நீங்களும் அந்த மாதிரி நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, அவன் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் போல், லைட்டாக வெளியே இன்ட்ரோவர்ட் போல், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக இருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட், வெளியே எல்லாத்தையும் டப்புன்னு பேசிடுவீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறீங்க. அவனு நிறையா விஷயம் கேட்குறான். ஸோ உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் வியூ பிடிச்சிருச்சு. இப்போ அப்படியே இந்த ஹாஸ்டலுக்கு ஸ்டார்டிங் முன்னாடி வந்து நிற்கிறான். ஓகே வி, இதோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, நாளைக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்னா நான் வார்டன் டெலிஃபோன் நம்பர்லேருந்து கூப்பிட்றேன். இப்போ வரைக்கும் நம்பர் கொடுக்க மாட்டேன்ல. இப்போ அப்படியே அவன் பேக்லேருந்து ஒரு போர்வை மாதிரி இருக்கும், அதை எடுப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னது இது? இது அம்மா. அது ஓ, உனக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்பயுமே இருந்தால் நல்லபடியாக தூங்குவேன். இது என் கூடயே தான் இருக்கும் எப்பயுமே. தெரியல, உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. இதுக்கு மேலே இதை நீ பார்த்துப்பேன்னு நம்புகிறேன். அப்படியே அவனும் அப்படியே கொடுக்குறான். நீங்களும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே வாங்குறீங்க ஒரு மாதிரி. அது மெதுவாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நல்லபடியாக பார்த்துக்கோ. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ அப்படியே திரும்பி போகிறீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். என் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டுன்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். பாய். இப்போ அப்படியே போகிறீங்க. இப்போது வீ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பான். அது மெதுவாக அந்த டாலரை மட்டும் எடுத்து அவனை நல்லா பார்த்துப்பான். அவ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இப்போ அப்படியே லீவ் ஆகிறான். ஸோ இங்கே அப்படியே காட்டினா நீங்கள் தான் அந்த போர்வையை மெதுவாக எடுத்து ஒரு க்ளோசெட்டில் வைக்கிறீங்க. அது பாட்டு மெதுவாக ரப் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு, என்ன வயன் முகத்தில் இவ்வளோ புண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வந்து படுக்கிறீங்க. எனக்கு வீ பிடிச்சிருக்குரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறா. என்னடி சொல்கிற? ஆமாம். ஏனடி வெக்கலாம் படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒழிக்கிட்டே இருக்குதா போட்டு. நீங்கள் ஒரு மாதிரி சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வீ தான் ஒரு மாதிரி உங்கள் ரூமை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் சிரிச்சுட்டு. டே மச்சான் வந்து நியாயத்தை கேள்றா, என் ஓட்ட ஜட்டியும் அவன் போட்டுக்கிட்டான், நான் என்னடா போடுவேன் வந்து கேளுடா. டே சும்மா அவனை போட்டு நொச்சு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வாடா நான் உனக்கு தரேன், எனக்கு புதுசு தான் வேணும் பார்த்துக்கோ. உன் கிழிஞ்ச அண்டர் வரைக்கும் புதுசு ஒன்று கேடு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வீ உங்கள் ரூமை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். இப்போ மேலே நிலாவை தான் பார்க்குறான். ஸோ அவன் கழுத்திட மாட்டிருக்கிற ஒரு செயின், அந்த டாலர், அதாவது அவங்க அம்மாவோடது, ஒரு மாதிரி மின்னுது. ஸோ இன் மிட் நைட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பிக் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ திடீர்னு மெசேஜ் வரதை பார்த்து டக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு புது மெசேஜு, புது நம்பர்லேருந்து வருது. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் இருக்கேன், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க. அவனும் சரி அப்படின்ற மாதிரி அவனும் சிரித்த மாதிரி போடுறான். நீங்களும் சிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போடுறீங்க. அவனும் வந்து சும்மா படுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் போடுறான். அப்படியே சைலண்ட்டாக போகுது அந்த டெக்ஸ்ட்டு. அப்புறம் அப்படின்ற மாதிரி அவன் போடுறான். நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் அப்படி போட்டு வெளில வந்துடுறீங்க. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் ஃபோன் அப்படியே நெத்தியில் வச்சுட்டு ரப் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான் ஒரு மாதிரி. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்து போய் யார்கிட்ட சப்மிட் பண்ண முடியுமோ அந்த லட்சத்தை போய் சப்மிட் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மார்க்கெல்லாம் போட்டுடுறாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. இங்கே வீ அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான். தேங்க்ஸ்.
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் இப்போ அவன் கை கொடுக்குறான், நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கையை விளக்குறீங்க. அவன் மாதிரி பார்க்குறான். இப்போ சடனாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஒரு மாதிரி நல்லா ஹக் பண்ணிவிட்டு, அதாவது ஷோல்டர் அப்படியே அவன் நெக்கிட்ட அப்படியே கிராப் பண்ணி நல்லா ஹக் பண்ணியிருப்பீங்க. அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேக் ஹக் பண்ணியிருப்பான். இங்கே கென்னு அவங்க கேங்கெல்லாம் பார்த்துட்டு டே அங்கே பாடுறா அந்த காட்சியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போது வீடு அவங்க காதுகிட்ட வந்து இதே மாதிரி எப்பயும் இருப்பியா அவன், நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. இப்போது ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவன் கண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படி திரும்பி போகிறீங்க. இங்கே வீக்குன்னா செம்ம ஹாப்பி. ஒரு மாதிரி ஹெட்டை ரப் பண்ணிட்டு அப்படி இப்படி வராமல் பாருங்க. அவங்க கேங் எல்லாருமே போடுறாடே மச்சான் கம்மிட் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ போட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு இப்போ போவீங்க. இப்போ டக்குன்னு ரெண்டு உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு என்னடி நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு வருவா. ஸோ நீங்களும் அப்படி இங்கே ஒரு மாதிரி சும்மாரி அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படி சைடில் பார்ப்பீங்க. ஸோ வி இந்த பக்கம் பார்ப்போம் அவங்கள. ஸோ இந்த இயர் உங்களுக்கு ஒரு மாதிரி லவ்வாங்கியாக போகுது. ஒரு நாள் அப்படி தான் நீங்கள் ரென்னு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ கரெக்டாக வி அப்புறம் அவங்க கேங்லாம் வரும்போது சிரிச்சுட்டு பில்லு இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. என்னது பில்லு இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கென்னு ஒரு மாதிரி பார்ப்பான். இங்கே வி சிரிச்சுட்டு அவன் வாலெட் இருக்கிற கார்டு எடுத்து அப்படி கொடுப்பான் ஒரு மாதிரி. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அவனும் சிரிக்கிறான். என்னடா நான் மாறிட்டான்டா பாருங்க நான் கம்மிட்டானோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே இந்த நாட்கள்லாம் போகுது. சார் சார் டிக்கெட் கொடுங்க. தாங்க கன்ஃபார்ம் தான் இது. தேங்க்யூ சார். இப்போ பக்கத்து சீட்டில் போய் அப்படியே டிக்கெட் வாங்கி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இங்கே வி தான் ஒரு மாதிரி இந்த ட்ரெயின் விண்டோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கணத்து மேலே கை வச்சு இப்போது யோசிச்சுட்டு வரான். ஸோ இத்தனையும் வி யோசித்த விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட்டு, ஓகேவா? ப்ரெசண்ட்டில் இருக்கிற வி பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கிறான். இப்போ அப்படியே அவன் பேக் கீழே விழுது. டக்குன்னு அந்த பேக் அப்படியே எடுக்கும் போது அவன் லெட்டர் பேப்பர் மட்டும் இப்படி கீழே விழுது பார்த்து அதை டக்குன்னு எடுக்கிறான். ஸோ இப்போ அதை பிரித்து பார்த்தா சொல்லாமல் போகிறேன்னு நினைக்காத, இப்போ நான் லீவ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது விண்டோ சைடு தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் ஒரு மாதிரி லைட்டாக கண்ணீராக தேங்குது. இப்போ அப்படியே பாஸ்ட்டில் நடக்கிற சீன் தான் காட்டுறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து தேயாங்கூட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பார்த்தியா? தேயாங் கேர்ள் ஃப்ரெண்டா? யார்? வயனா? அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்டி. நான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கேட்குறேன். கேர்ள் ஃப்ரெண்டா? இது எப்படி தெரியாது உங்களுக்கு? இன்றைக்கி காலையில் தாண்டி வந்தாங்க. ஸோ அதான் ஹாஸ்டலில் வந்து வீக் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தா. ஸோ அந்த டைம் தான் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க போல். ஓ ஓகே. நான் இது வரைக்கும் வயனும் வீ தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சேன். அட நீ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? அவங்க போய் ஃப்ரெண்ட்ஸு. இது வீக்கு கேட்குற மாதிரி சொல்லி தந்துடாத, அப்புறம் எல்லாம் மாறிடும். அவங்க அப்படியே இந்த வயனோட கிளாஸ் அப்படியே தாண்டி இந்த மாதிரி பேசிட்டு போகிறது வந்து வயனுக்கு கேட்டுரும். என்ன வயன் நடக்குதுங்க? இங்கே வயன் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்பா. இப்போ எல்லோரும் வந்து கீழே தான் இறங்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே வயனும் ரெண்டும் அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கும்போது எல்லோரும் ஒரு பக்கம் க்ரௌடாக இருப்பாங்க. என்ன க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே டேங் வந்து இன்னொரு பொண்ணு தோள் மேலே கை போட்டு ஒரு மாதிரி பேசிட்டு சிரிச்சிட்ருப்பான். எல்லாத்துக்கிட்டேயும் இதுதான் கென், இதுதான் அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாள். இப்போ வயன் அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிடுறா ரொம்ப. இப்போ ரெண்டு ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வயன் லீவ் ஆவா. வயன் இருடி. இப்போ பின்னாடியே ஓடி வந்துட்டுருப்பா. எங்கள் வயன் வந்து நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், நாம் தான் ரொம்ப யோசிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கா. இங்கே வந்து வயன் எந்த மாதிரினா, ஒரு விஷயம் வந்து நம்ப மாட்டா, நம்பிட்டானா கடைசி வரைக்கும் விட மாட்டா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ இப்போ ரொம்ப நம்பிட்டா போல் வீயை, நமக்கு தான் வீணு ஒரு மாதிரி நினச்சிட்டா போல். இப்போ இந்த மாதிரி விஷயம் பார்த்தோன்னே ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அழுக தான் செய்கிறா. இப்போது டக்குன்னு ரெண்டும் ஓடி வந்துட்டு சரி விட்ரி, அழுகாதடி, சரியாயிரும்டி, அது ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, ரூமர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. நான் வந்து வயன் இல்லை, நான் தான் தப்பாக நினச்சிட்ருக்கேன். அவங்க 2 பேரும் பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு, நான் தான் ஏதோ தப்பா. கரெக்டாக வீ என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஜோனில் தான் பழகிட்டு இருந்தான். நான் தான் அப்படி நினச்சிட்டேன். சரி அழுகாதடி, எல்லாம் ஏன் தப்பு தான்.
ஏய் சரிடி. இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே பாத்ரூம் விட்டு வெளில வருவா. டக்குன்னு ஒரு மாரி அழுகையெல்லாம் துடைப்பா. இப்போ அவளும் வந்து ஒரு மாரி வியர்டா அங்க 2 பேரையும் பார்த்துட்டு கைய கழுவிட்டு அப்படி போயிருவா. இப்போ ஒயினும் ஒரு மாரி மிரர பார்த்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாரி சரி பண்ணி தொடச்சிட்டு அப்படியே வெளிய வருவா. இங்க 2 ஒரு மாரி சமாதானம் பண்ணி தான் கூட்டிட்டு வருவா. ஒயின் ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு, "ஹே ஒயன் உங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க." டக்குன்னு ஒயின் ஒரு மாரி ஷாக்கா பார்ப்பா. அப்படியே ஓடி போவா. அவங்க பேரண்ட்ஸ பார்க்க தான். இங்க 2 பின்னாடியே ஓடி வருவா. ஸோ அப்படியே அங்க அட்மிஷன் கிட்ட போனா அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுவா. "அட மோளே! என்ன மோளே இவ்ளோ மிஸ் பண்ணியா என்ன?" "அட சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப இது தட்டி குடுப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. "மோளே எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அவங்க அம்மாவே அப்படியே கட்டி பிடிச்சுட்டு ஒயன் ரொம்ப அழுவா. இங்க ரென்னிக்கும் ஒரு மாரி கண்ணு கலங்கிரும். "வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களும் அப்படியே ஹக் பண்ணுவாங்க. இங்க 2ம் ஹக் பண்ணிட்டு ஒயனையே பார்த்துட்டு இருப்பா. உண்மைய கீது சொல்லிருவாளோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அவளே பார்த்துட்டு இருப்பா. "அத்த எப்போ வந்தீங்க?" "இப்பதான் மோளே வந்தோம். வந்தோனே மூளைக்குட்டிய பார்க்க வந்துட்டோம்." யாரோ சொன்னாங்க, எதுக்காக கொண்டு நான் அழுக மாட்டேன் அப்படின்னு. "யார் மோளே அது?" "அச்சா, சும்மா இரு அச்சா, கலாய்க்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி தட்டி அழுதுகிட்டு இருப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு மாரி காம்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஒயினுக்கு தான் ஒரு மாரி ஓகே அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ கேன்டீன்ல தான் ஒயின் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருப்பா. ரென்னும் அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இப்போ ரென்னுகிட்டயும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளும் நல்லா ஜாலியா பேசுறா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவள ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஸோ அப்படியே வியோட கேங்கும், வி கூட வந்த பொண்ணும் தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டக்குன்னு சத்தம் கேட்குறத பார்த்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க பாருங்க. பார்த்தா வி எல்லாம் வரத பார்த்துட்டு ஒரு மாரி ரென்ன பார்ப்பீங்க. ரென் உங்கள ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்ருப்பா. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு. இப்போ நீங்க டக்குன்னு அ அ அம்மே ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே போவீங்க. மூளை என்னாச்சு? இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் அப்படியே பின்னாடி ஓடி வருவா. ஸோ அப்படியே நீங்க ஒரு பக்கம் ஓரமா அப்படியே ஓடிருவீங்க. வீக்கும் தெரியாது. அப்படியே போயிட்டு அவனும் ஒரு சீட்ல போய் உட்கார ஆரம்பிச்சுருவான். இப்போ நீங்களும் போயிட்டு ஒரு மாரி அழுதுகிட்டு இருப்பீங்க. "ஏய் எதுக்குடி அழுகுற? சரி விட்றி பார்த்துக்கலாம்." இப்போ நீங்க அப்படியே சைட்ல வி உட்காந்துருக்க அந்த பெஞ்ச தான் பார்க்குறீங்க. அந்த பொண்ண தான் பார்க்குறீங்க. ஒரு மாரி பார்த்துட்டு கண்ண தொடச்சிட்டு இருக்கீங்க. "என்னாச்சுடி?" "அந்த பொண்ணு எனக்கு தெரியும்." "என்ன?" இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. உங்க கூட ஒரு பொண்ணு ஐரான்னு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கும்ல. ஸோ அந்த ஐரா பொண்ணு தான் இப்போ வியோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ரென்ட்ட சொல்லும்போது ரென்னும், "அப்போ இந்த பொண்ணு உனக்கு ஆல்ரெடி தெரியுமா?" ம். இப்போ டக்குன்னு அப்படியே ஃபோன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா உங்க அச்சா. அ இப்போ என்னடி பண்றது? அச்சா வேற கூப்பிடுறாரு. அங்க ஆப்போசிட்ல வேற வி உட்காந்துட்டு இருக்கான். போனா மாட்டிப்போம். என்னடி பண்றது? ம். ஒரு நிமிஷம் இரு. டக்குனு அப்படியே ரென் ஃபோன் வாங்கிட்டு, ஹலோ அங்கிள். ஆ அ ரென் எங்கம்மா? எங்க போயிட்டீங்க?" இல்ல அங்கிள். ஒயனுக்கு ஒரு மாரி வாமிட் வர மாரி இருக்குன்னு சொன்னா, அதான். "என்ன சொல்ற? என்னாச்சு? இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா, அப்பா அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இப்போ ரென்னும் வந்து சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு துரத்தி விட்றா. இப்போ அவங்களும் அங்க வந்துடுறாங்க. "எங்கம்மா?" உள்ள இருக்கா அங்கிள்." இப்போ நீங்களும் ஒரு மாரி வரீங்க. "ஒயனு அ என்னாச்சு மோளே? என்ன சேராத சாப்பிட்டியா?" "இல்ல அச்சா, ஒரு மாரி இருக்கு." "ஹாஸ்பிட்டல் போலாமா மோளே?" "இல்ல அச்சா, இல்ல. வேணாம். டேப்லெட் போட்டா சரியாயிரும்." அப்படின்ற மாரி அவளும் பேசிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா தான், "மோளே, அச்சா நம்ம ஊருக்கே போயிரலாமா?" இப்போ நீங்க ஒரு மாரி பார்க்குறீங்க. ம். "ஆமா மோளே. அதான் முடிஞ்சிருச்சுல்ல ஸ்டடீஸ்லாம். நீயும் எக்ஸாம் எழுதிட்ட. ரிசல்ட் அங்கேயே பார்த்துக்கலாமே. இவங்களே லீவ் விடுறதுக்குள்ள நாமளே கிளம்பிடலாம்." "சொல்லு மோளே, போலாமா?" இப்போ நீங்களும் அவங்க 2 பேர தான் பார்க்குறீங்க. இப்போ ரென்ன பார்க்குறீங்க. ரென், அப்பா. இப்போ ரென்னோட அப்பா, அம்மா வந்திருப்பாங்க. போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "என்னப்பா இங்கே வந்துட்டீங்க? நான் வந்திருப்பேன்ல." "சொன்னா கேட்குறாங்களா உங்க அப்பா? இப்பயே போகணும்" அப்படின்னு சொல்லி வராங்க. "அம்மா, ரென் நல்லா இருக்கியா?" "ம் நல்லா இருக்கேம்மா." "என்ன நல்லா அப்படியே குண்டாயிட்ட?" "அம்மா பாருப்பா." "ஏய் சும்மா இரு." இப்போ அப்படியே ரென் அவங்க ஃபேமிலிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ உங்களை பார்க்குறா. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இங்கே வி தான் அப்படியே கேன்டீன்லேருந்து இறங்கி வந்துட்டு இப்போ அவன் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கான். ஸோ உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கான் போல். டக்குனு ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணுங்களாம் வந்து, "ஹே வி, என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ வி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "இல்ல அது கூடிய சீக்கிரம் பண்ணுறேன்." "ஆஹா, ஓகே. எங்கே போகிற?" "ஒயனை தேடி."
அ வயனா? வயன் இங்க இல்லையே! வயன் இல்லையா? எங்க போயிட்டா? அவ நேத்தே கிளம்பிட்டாளே! கிளம்பிட்டாளா? எ என்ன சொல்றீங்க? ஆமா. உனக்கு தெரியாதா? அவ ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு தெரியாதுன்ற? ஃப்ரெண்டா? தள்ளுங்க. இப்போ அப்படியே உங்க கிளாஸ்க்கு தான் வந்துட்டு உங்க பெஞ்ச பார்க்குறா. பார்த்தா நீங்க இல்ல. என்னாச்சு வி? ஆ ஒண்ணும் இல்ல மேம். இப்போ அவனும் ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டு கீழ இந்த ஜாலைன்னு ஒரு மாரி சொரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கான். என்னடா? என்னாச்சு? வயன் இங்க இல்லடா. வயன் இல்லையா? ம். ஆமா அந்த 2 பிள்ளைங்க? 2ம் காணோம். இரு. இப்போ அப்படியே ஜன்னல் கிட்ட தான் போயிட்டு, ஓய்! ம். பார்த்துட்டு பார்க்காத மாரி இருக்கு பாரு. ஏய்! அ என்ன வேணும்? 2 வயன் எங்க? அ அவங்க லீவு. லீவா? ம். எதுக்கு? எங்கிட்ட கிட்ட எனக்கு எப்படி தெரியும்? போங்க. ம். இப்ப அவனும் வரான். டேய் அவங்க 2 பேர் லீவ் போலடா அப்படின்னு சொன்னோனே அவனும் இந்த வியும் டக்குன்னு ஓடுறான். டேய் 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 எங்கடா போறான்? தெரியல. வாங்கடா போலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வரான். இப்போ டக்குன்னு வியும் டேய் குடுகுடுன்னு வந்துட்டு டக்குன்னு அப்படியே இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி தான் போறான். தம்பி தம்பி எங்க போறீங்க? அ அ வயன் வயனா? இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது தெரியும்ல? அ நான் உங்கள முக்கியமா பார்க்கணும். முக்கியமா பார்க்கணுமா? இரு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாட்ச்மேன் போவாரு. இப்போ அப்படியே வெளில வருவாரு. 2 பேரும் கிளம்பிட்டாங்க தம்பி. கிளம்பிட்டாங்களா? எங்க? அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஊருக்கா? அ எங்க? எங்கன்னா தெரியாது தம்பி. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இல்லன்னு காட்டுது. ஸோ இப்போ மறுபடியும் வி ஓடுறான். டேய் இவன் எங்கடா ஓடுறான்னு சொல்லிட்டு திரும்ப அவனும் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ ஸ்ட்ரெயிட்டா வி வந்து இந்த ஸ்டாஃப்க்குன்னு ரூமில் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ என்னோட ஸ்டாஃப் தான் மீட் பண்ணுறான். மேம் என்ன வி? என்னாச்சு? மேம் நான் வயன் வயன் எந்த ஊருன்னு தெரியுமா? எந்த ஊரா? பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். எதுக்கு? இல்லை மேம் அவட்ட கொஞ்சம் பேசணும் அதான். பேசணுமா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? இல்லை மேம் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது மேம். கொஞ்சம் தேடி கொடுங்களேன். சரி இரு ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவனும் இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். வி இப்போ அவனு டக்குன்னு வந்துட்டு மேம் வயன் இப்போ தான் கிளம்புனா? தெரியும் மேம். அவள் ஊர் கன்னியாகுமரிப்பா. கன்னியாகுமரியா? ம். இப்போ அப்படியே கென்னை தான் பார்க்குறான். ம். இப்போ அடுத்த சீனே காட்டினா வி தான் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கிறான் சூட்கேஸ்லலாம் போட்டு. சீக்கிரடா அதேடா. டேய் உடனே போகணுமா? இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டேய் குட்ரா. இதுக்கெலாம் வெயிட் பண்ண முடியாது. ரிசல்ட் வேணால் சொல்லி அனுப்புங்க நான் பார்த்துக்குறேன். இப்போ டக்குன்னு வீக்கு கால் வருது. ஹலோ. இப்போ அதில் வர விஷயம்லாம் கேட்டோடனே அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஒரு மாதிரி அப்படியே பெட்டில் உட்காருறான். டேய் என்னடா? அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். டேய் வி இப்போ அப்படியே குடுகுடுன்னு ஓட்டு மெயின் ரோட்டுக்கு தான் ஓடி போயிட்டுருக்கான். இப்போ இங்கே கென்னு வந்து பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு டேய் ஏறுறா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவனும் ஏறிட்டு சீக்கிரம் நேராக போ அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு வந்துட்டுருக்கான். கென்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அழுகுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்போ அடுத்த செகண்ட் நான் அந்த இடம் சொன்னோடனே அங்கே ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. எல்லாம் க்ரௌடாக இருக்கிறாங்க. டக்குன்னு வி அப்படியே ஓடி போய் அந்த க்ரௌடெலாம் தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிற பொண்ணை தான் தூக்கிட்டு ஹைரா ஹைரா எந்திரி. என்னடி ஆச்சு? அப்படியே தலையெல்லாம் பார்க்குற ஒரு மாதிரி பிளட்டாக ஊற்றுது. டேய் ஆம்புலன்ஸு கூப்பிட்றா. இப்போ அப்படியே கென்னு ஆம்புலன்ஸுக்கு கால் அடிக்கிறான். கரெக்டாக ஆம்புலன்ஸும் வருது அப்படியே. இப்போது அப்படியே தூக்கிட்டு ஐராவை அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு தான் போகிறாங்க. அவனுக்கு அவ்வளோ அழுக. அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஐரா எழுப்பிக்கிட்டே இருக்கிறான். நர்ஸ் வந்து இந்த குளுக்கோஸ்லாம் மாட்டி விட்டு இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அந்த ஆக்சிஜன் அந்த மாஸ்க் வந்து மாட்டி விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே வி ஒரு மாதிரி அவன் சட்டை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவன் ஃபேஸில் இந்த பக்கம் சைடில் சீக்ஸ்லலாம் பிளட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஐரா கையை பிடிச்சிட்டு எந்திரின்னு பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே கென்னும் கன்சல்ட் படுத்திகிட்டே இருக்கான். ஒன்றும் இருக்காதுடான்னு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் போகுது. அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே தள்ளிட்டு தான் போகிறாங்க ஐசியூக்கு. பேஷண்ட்க்கு நீங்கள் யார் சார்? பிரதர். நெக்ஸ்ட் சீன் இங்கே அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. ஒரு மாதிரி தொடச்சிட்ருக்கீங்க. மோளே அச்சா என்னாச்சு மோளே? வயிறு ரொம்ப வலிக்குதா? இல்லை அச்சா ஒரு மாதிரி இருக்கதான். அங்கே போனோன்னே மோளை எவ்வளோ அழைச்சி போயிட்டா. இதுக்கு மேலே எல்லாம் சரியாயிரும் மோளே.
இப்போ நீங்களும் உங்கள் அச்சாவை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அச்சா ஒரு மாதிரி அழுகிறாரு. உங்கள் அம்மாவும் சரி அழுகாதீங்க, நம்ம புள்ள தான் அழுகிறானா, நீங்களும் எதுக்கு இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா வீதா ஒரு மாதிரி பதட்டமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அந்த ஐசியோட சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல அந்த இடத்த பார்த்துட்ருக்கான். அங்கே அவள் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வியூ ஒரு மாதிரி இப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டே இருப்பான். அவனுக்கு அழுகை கண்ட்ரோலே படுத்த முடியல. இங்கே கென்னும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். சரிடா சரியாயிருண்டா அழுகாதடான்னு. அப்படியே வியூ உக்காந்துட்டு எப்படா இருக்கும், நல்லபடியாக தானடா அமுச்சு விட்டோம், டக்குன்னு ஒரு செகண்டு எல்லாம் மாறிடுச்சுடா. டேடே அழுகாதடா, எல்லாம் சரியாயிரும், டாக்டர் தான் பார்த்துட்ருக்காங்கல்ல, தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியாக நல்லா வந்துடுவா பாரு, அழுகாதே வி. இங்கே ஒரு மாதிரி வி ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஷர்ட் காலரை வச்சுட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்குறான். எனக்குன்னு இருக்கிற அவள் ஒருத்தி மட்டும்தான்டா, அவளும் போயிட்டானா. இப்போ சடனாக பலமாக இடி அடிக்குது. அப்படியே இந்த லைட்டெல்லாம் போய் வியோட ஃபேஸில் போய் படுது. இப்போ போய் டாக்டர் தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. டக்குன்னு வி அப்படியே முன்னாடி போய் நிற்கிறான். டாக்டர் எல்லாம் சரியாயிடுச்சுல, தங்கச்சி ஓகே தானே? ஐம் சாரி வி, ஷீ இஸ் டெட். என்ன? ஆமாம் வி, சாரி. இப்போ அவங்களும் லீவ் ஆகி போயிடுறாங்க. இங்கே வி அப்படி சில மாதிரி நின்றுட்டுருக்குறான். வி பொய் சொல்கிறாடா, அவன் நல்லா தான்டா இருப்பாள், நல்லா பார்க்க சொல்லு, போகலாம் மாட்டா. வி தங்கச்சி, டேய் அவள் நல்லா தான்டா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் பார்க்குறேன். டே வி போகாத, அங்கே இருக்கவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க, தள்ளுங்க, அவன் நல்லா தான் இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க. அப்படியே வி போய் ஹைரா ஹைரா ஏய் ஹிந்திரி, ஏய் இங்கே பாரு தேங்க வந்திருக்கேன், இங்கே பாரு ஐயோ அண்ணன் வந்திருக்கேன் பாருடி. அப்படியே கையை தூக்குறான். டக்குன்னு அவள் கையை போய் கீழே விழுது. ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக இருப்பான். கண்ணிலேருந்து லாஸ்ட்டு சொட்டு கண்ணீர் அப்படியே அவன் முகத்தில் விழுது. சார் என்ன சார் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, வாங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் பிடிச்சி வைங்க சார். இப்போல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போயிடுறாங்க. இங்கே வி அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்கான். அப்படியே அமைதியாக சேரில் உட்காந்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கென்னு அவன் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்குறான். அவன் உடம்புல ஒரு அசைவும் இல்லை, ஒரு மாதிரி கல் மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. இங்கே வி ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பான். ஆப்போசிட்டில் ஹைராவை ஒரு மாதிரி அந்த பாடியிலனா ஒயிட் துணியை வச்சு ரேப் பண்ணி ஒரு மாதிரி படுக்க வச்சுருப்பாங்க. இப்போது அந்த ரிச்சுவல்ஸ்லாம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஐயர்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஆப்போசிட்டில் வி ஒரு மாதிரி உட்காந்துட்டு அவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கெலாம் பண்ணிகிட்ருக்குறான். அப்படியே வியோட கேங்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அழுகிறாங்க. வி இந்த மாதிரி இருந்து யாரும் பார்த்ததில்ல, ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பான் காலேஜ்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு யாராலையும் தாங்கவும் முடியல, எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து காட்டினா ஹைராவோட உடம்பு வியோட கண்ணு முன்னாடி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அவனும் ஒரு மாதிரி உக்காண்ட்ருக்கான். பக்கத்தில் கென் உட்காண்ட்ருப்பான். இப்போது கென்னுக்கிட்ட வந்து யாரோ காதில் ஏதோ சொல்கிறாங்க. கென் ஒரு மாதிரி அப்படி ஷாக்காக பார்த்துட்டு வீக்கிட்ட அப்படியே சொல்கிறான், டேங் எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கடா. இப்போ அவனும் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். ஹைராவோட உடம்பு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டினா, டே அண்ணா அவங்க ஏன்னு என்னையோட அழகாக இருப்பாங்களா? உனக்கு மேலேயே இருப்பான், பார்க்க தானே போகிற, நாளைக்கு உன் அண்ணியை கூட்டிகிட்டு வர பாரு. நானும் பார்க்குறேன் என் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு. ஸோ அப்படியே ப்ரெசன்ஸி நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வி அதை பார்த்துட்ருக்குறேன் ஒரு மாதிரி. ஸோ 5 years லேட்டர் இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. எல்லா பேஷண்ட்ஸும் அப்படி போயிட்டுருக்குறாங்க. நர்ஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட் கூப்பிடுங்க. இப்போ அவங்களும் உள்ளே வராங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த டேயாங் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, ரென் தான். ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ தயங்கி வந்து உக்காடுறா. எப்படி இருக்க? நல்லா இருக்க வி, நீ இருக்க? அண்ட் நெக்ஸ்ட் சீன் இங்கே கேன்டீனில் தான் உக்காந்துட்டுருக்குறான் வியும் அப்புறம் ஆப்போசிட்டில் ரென்னும். இங்கே ரென்னு ஒரு மாதிரி காஃபி இது பண்ணிகிட்ருக்குறான். வயன் எப்படி இருக்கா? டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். இருக்கா உன்னையே நினச்சிட்டு. இப்போ வீதை ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன
உங்கள் 2 பேர்த்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே ஆவேதுக்கு. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பிட்டான் அன்றைக்கி. இப்போ ஒரு மாதிரி ஷாக்காக எந்திரிக்கிறான், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லா தெரிஞ்சிருச்சு இவன் ஏதோ கன்ஃபியூஸில் வளர்றா அப்படின்னு. ஸோ என்னென்னலாம் நடந்துன்னு ரெண்டுக்கிட்டையும் சொல்கிறா. இப்போ ரெண்டா செம்ம ஷாக்கில் ஒரு மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்கான். அப்போது யாரும் உன் தங்கச்சியா? ஐயோ சாரி இல்லை, நீ என்ன பண்ணுவ? கடைசி வரைக்கும் தனியாக இருக்கணும் போல், அதனால தான் அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வயனை பற்றி தான் சொல்கிறா. ஒரு மாதிரி அவளை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்னடி சொல்கிற? ஆமாம் இவ்வளோ நாள் வயன் இப்படி தான் இருக்கிறா. என்ன நடந்துன்னு முழுசாக கூட கேட்காம நீயும் அவளும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிட்டிங்க. இப்போ அடுத்த செகண்ட் எதுவும் யோசிக்காமல் டக்குன்னு அவன் டாக்டர் கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறான். இங்கே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு இதுக்கு மேலே நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ வெளியே வந்த ஒரு கால் வருது. பார்த்தா கெந்தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நான் வயன் பார்க்க போகிறேன்டா. இப்போது அடுத்த செகண்டே அந்த பாஸ்டெல்லாம் விட்டு இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஸோ அப்படியே ட்ரெயினை விட்டு வெளியே இறங்குறான். ஸோ கன்னியாகுமரி தான் வந்திருப்பான். இப்போ ஒரு மாதிரி அந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அப்படியே வரான். ஸோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டான். ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கு அவனுக்கு. மெதுவாக அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த காலிங் பெல்லை ரிங் பண்ணுறான். இப்போ ஓப்பன் பண்ணது உங்கள் அம்மா. டேங் இங்கே அப்படியே ஹாலில் உட்காண்ட்ருக்கான். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்? சொல்லியிருக்காப்பா, ஒயின் சொல்லியிருக்கோன்னு பற்றி. இப்போது அப்படியே ஒயின் சொன்னோடனே ஒரு மாதிரி எங்கே இருக்கிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஒரு மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆலையா? இப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இப்போ அவங்க அம்மாவுக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. கவலைப்படாதப்பா, என்னெல்லாம் சரியாயிடும். இப்போ அப்படியே சைடில் பார்க்கும்போது அவன் ஒரு மாதிரி வயனோட அப்பா 1 வருஷம் முன்னாடி தப்பா இறந்தார். சாரி. எல்லாம் பரவாயில்ல விடு. உன்னை பற்றி நிறையா சொல்லுவாள். அது பண்ணுவாம்மா, இது பண்ணுவான், என்னை சந்தோஷப்படுத்துவான், நிறையா சொல்லுவாள். அவளுக்கு ஒருத்தங்க அதிகமாக நம்ப மாட்டாப்பா. ஆனால் நம்பிட்டானா அவங்க கடைசி வரைக்கும் விட மாட்டான். உன்னை விட முடியல போல் தனியாகவே இருக்கா. எப்போ அவங்க அப்பா போனாங்களோ அன்னையிலேருந்து ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சிட்டா. அவள் இருக்கிற வரைக்கும் வீடியோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இப்போ உங்கள் அம்மாவும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அழுவாங்க. வயன் எங்கே இருக்கா? ஸோ அடுத்த சீனே காட்டினா இங்கே ஒரு மாதிரி நீங்கள் இருக்கிற இடம் ஒரு மலை பிரதேசம் மாதிரி தான். அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி கல்லுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு கொடுத்த போர்வையை தான் அப்படியே உங்கள் மேலே ரேப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது தான் அப்படியே உங்களை வந்து பார்ப்பான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த காற்றுல அப்படியே உங்கள் ஹேர்லாம் அப்படியே பறக்குது. ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி நிலமையில உங்களை பார்ப்பான்னு போய் அப்படியே உங்கள் முன்னாடி தான் நிற்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். சடனாக எந்திரிச்சு ஒரு மாதிரி திரும்பி அப்படியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருப்பான். இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் அப்படியே கோவமாக மேலே ஏறி போகிறீங்க. ஒயன் நில்றி. இப்போ நீங்களும் அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க டக்குன்னு. இப்போ அப்படியே திரும்பிட்டு உங்கள் கண்ணிலேருந்து இப்போ தான் அப்படியே கண்ணீராக ஒழுகுது. அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே உக்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறீங்க. வாயை பொத்திக்கிட்டு அப்படி அழுகிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போல அவன் இல்லாமல். இப்போ அவனை பார்த்தோன்னே ரொம்ப அழுக வருது. ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஒயன் கதவை துறடி. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அங்கே பார்த்தியா? இப்போ அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் டோர் இந்த பக்கம் சைடு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அழுகிறது ஸ்டாப் பண்ணுறது உங்கள் அம்மா கேட்டுச்சு போல். இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த டோருக்கிட்டேயே. இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ உங்கள் அம்மாவும் சைலண்ட்டாக இருப்பாங்க. இந்த செயல் நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயம் எதுவும் தெரியாதனால தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுது. அதனால இப்போ எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போவீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க. எவ்வளோ வேகமாக இந்த பக்கம் வந்தீங்களோ அவ்வளோ வேகமாக அவனை பார்க்கணுன்னு அப்படியே ஓடுறீங்க. இப்போது அந்த மலை கிட்ட தான் அப்படியே போய் நிற்கிறீங்க பாருங்கள். பார்த்தா அவன் அங்கே தான் உட்காண்ட்ருப்பான்.
இப்போ நீங்கள் வந்த சத்தமும் கேட்குது அவனுக்கு. அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு, தெரியும் நீ வருவேன்னு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சு திரும்புகிறான். சிரிக்காத சிரிக்காத, ஏன் என்னை விட்டு போனேன், ஏன்டா என்னை விட்டு போகணும், போ. டக்குன்னு போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. போன்னு சொல்கிற, கட்டி பிடிச்சிக்கிட்ட போ வேணாமா? போவியா? போனால் கொன்றுவேன். இப்போ அவனும் சிரிச்சு டக்குன்னு ஒரு மாதிரி பேக் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, வந்தோடனே நான் அரைஞ்சிருக்கலாம்ல, ஏன்டி என்னை விட்டு போனேன்னு கேட்டிருக்கலாம்ல, நான் போகிறேன் அப்படி வரப்பா, விட்டுற வந்து என்னால கேட்க மாட்டியா? அப்போ உனக்கு வேணாம்ல, என்ன மறந்துட்டல்ல? மறந்துடுவேன் நினச்சியா? ஐ லவ் யூ. போடா. இங்கே பாரு, இதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொன்ன கொன்றுவேன். உனக்கு தான் நான் இருக்கலடா, ஏன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன? இப்போ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஹக் பண்ணிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கடைசி வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டியா? நீ என்னை துரத்துனாலும் நான் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். இப்போ நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவனு ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்டுருக்குறான் உங்களுக்கு. தேவங்க இப்படியே என் கூட இருப்பல்ல. இப்போ அவனும் ஒரு மாதிரி ஹக்கை பிரேக் பண்ணுறான், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவன் கழுத்தில் ஒரு $1 வச்ச செயின் போட்டிருப்பான்னு சொன்னல, ஸோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு மாட்டி விடுறான். இதுக்கு மேலே எனக்கு இது தேவைப்படாது, நீ இருக்க, என் அம்மாவையும் என்னையும் பார்த்துக்க, அவ்வளோதான். இந்த வார்த்தை நீங்கள் எப்போலேருந்து கேட்டிங்களோ அப்போலேருந்தே முடிவு பண்ணிட்டீங்க, நீ தயங்கு உங்கள் கூட தான், இதுக்கு மேலே எங்கேயும் அவனை விட்டுறக்கூடாதுன்னு. அவ்வளோ நெருக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க அவனை. அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் நல்லா தூக்கி ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி அவன் தலையை நீங்கள் கோதுறீங்க, உங்கள் தலையை ஒரு மாதிரி நல்லா கோதி எப்படி டேப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஓகேடா, இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, இதுக்கு மேலே இது சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்திருப்பாங்க, பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிஞ்சிருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கான்வர்சேஷன் மட்டும் ஒரு 2 minutes பண்ணி பாருங்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே எந்த சண்டை வந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, இந்த கருத்தோடு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன விஷயம் புரிஞ்சுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, until then, நன்றி வணக்கம் from Dark. Bye guys.